நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் கிருபை நிறைந்த மகா பரிசுத்தமுள்ள பயங்கரமான தேவனே, மகா உன்னதமான கடவுளே, உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற எங்கள் சர்வவல்ல தேவனே, முழு உலகத்தையும் அந்த சராசரிகளையும் காணாத எல்லா விதமான உலகத்தையும் ஆளுகை செய்கிற அரசாளுகிற எங்கள் அரசரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, எங்கள் எஜமானனே, எங்கள் ஆண்டவரே, எங்கள் இரட்சகரே, எங்கள் மீட்பரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் செய்கிற அளவற்ற நாங்கள் கிரியைகளை எண்ணி வியந்து பார்க்கிறோம். மனிதனாய் எங்கள் மூலமாக நீர் ஆண்டவரே எழுதி கொடுத்த அந்த எங்களுக்காக நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்த அந்த வேத புத்தகத்திலிருந்து உம்முடைய மகிமையுள்ள மகத்துவங்கள் நாங்கள் தியானிக்கும் போது ஆண்டவரே, எங்கள் உள்ளான இருதயங்கள் ஆண்டவரே சந்தோஷத்திலே மகிழ்ச்சி அடைகிறதை நாங்கள் உணர்கிறோம். அப்படியா கூட இந்த நாளில் கூட உம்முடைய வேத வார்த்தைகளிலிருந்து உம்முடைய நீர் கொடுத்த அந்த சத்தியத்தின் மூலமாக நாங்கள் ஆண்டவரே உம்முடைய மகிமையும் உம்முடைய மேன்மையும் உம்முடைய உன்னதத்தையும் நாங்கள் ஆண்டவர் அறிந்து கொள்ளவும், இதன் மூலமாக எங்களுடைய பாவ வாழ்க்கையை நாங்கள் உணர்ந்து உம்முடைய பரிசுத்த நேராக நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கவும், இந்த நீதியுள்ள சத்தியத்தின்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்புவிக்க தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரோடு பேசும்படியாக நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாம் மகிமைப்படும்படியாக பரிசுத்தாய கடவுள் ஒவ்வொரு இருதயங்களையும் நீ செயல்படும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இந்த நேரத்தில் கூட வாசிக்க கேட்ட இந்த ஏசாயா 40 அதிகாரத்திலே 12 முதல் 31 உள்ள வசனங்களில் உண்டான சத்தியத்திலே தேவாதி தேவன் உம்முடைய ஆண்டவரின் மகத்துவத்தை நாங்கள் புரிந்து உணர்ந்து கொள்ள எங்களுக்கு பரம போதகராக இருந்து எங்களை விளக்கப்படுத்தும்படியாக கூட நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். இவை எல்லாவற்றையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கோரிக்கையை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம இந்த நாளில் வாசிக்க கேட்டோம் ஏசாயா புஸ்தகத்தை. நம்ம இன்றைக்கி தான் நிறைய நாட்களில் நம்ம இதை குறித்து ஆழமான சத்தியத்தை நம்ம ரொம்ப பேசப்பட்டோம். அதில் இந்த அதிகாரத்தினுடைய 40 அதிகாரம், ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா 2 பிரிவாக பிரிப்பாங்க, சில பேர் 3ஆக பிரிப்பாங்க. முக்கியமாக பெரிய வல்லுநர்களை இந்த ஏசாயா மொத்தம் 66 அதிகாரம். இந்த 66 அதிகாரத்தையும் 39 அதிகாரம் வரைக்கும் ஒரு பிரிவாகவும் 40லேருந்து 66 வரைக்கும் இன்னொரு பிரிவாகவும் பிரிப்பாங்க. இந்த வரப்போகிற மேசியாவை குறித்தும் இந்த 40லேருந்து நம்ம வந்த மேசியாவை குறித்தும், அதாவது இது எதிர்காலத்தை குறித்து ஏற்கனவே உள்ள எப்படி ஒப்பிடுவாங்கன்னா, இந்த 39 அதிகாரமும் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தையும், இந்த 40லேருந்து 66 வரைக்கும் புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்துக்கு ஈக்குவலாக இதை அவங்க பிரித்து அதுக்குள்ளான சத்தியத்தை அவங்க தியானிப்பாங்க. நம்ம அதுக்குள்ளாக நம்ம போல ஏசாயா தீர்க்கதரிசி இந்த புஸ்தகம் எழுதினார். இந்த அதிகாரத்தை நம்ம தியானிக்கும் போது இந்த 40 அதிகாரத்தில் முக்கியமாக சொல்லப்படுகிற சத்தியத்தை நீங்கள் கவனித்து படிக்கும்போது 12லேருந்து 31 வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம படிக்கிறோம். அதில் ஏசாயா பேசும்போதே அதில் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 12லேருந்து அவர் சொல்கிறாரு, அவர் தண்ணீர்களை தேவனுடைய மகிமையை அவருடைய சர்வ வல்லமையை அது தெரியப்படுத்துகிறார். அதில் 12 தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்கால் அடுக்கி பர்வதங்களை துலாக்கோலும் மலைகளெல்லாம் தராசாலும் நிறுத்தவர் யார்? அவருடைய மகிமையை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு உன்னதமானவர். அவர் சொல்கிறாரு நிறையா ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிட்டு வந்துட்டு கடைசியில் கேட்குற அந்த வசனத்தில் கேட்குறாரு, இப்படி 18 வசனத்தில் கேட்குறாரு. இதெல்லாம் சொல்லிட்டு சகல ஜாதிகள் அவருக்கு முன்பாக ஒன்றும் இல்லை, அவர்கள் சூனியத்தில் சூனியமாகவும் மாயமாக என்னப்படும் இப்படி இருக்க சர்வவல்ல தேவனை யாருக்கு நிகராக்குவீர்கள், யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? அதே ஸ்டேட்மெண்ட் இன்னொரு இடத்துல கேட்குறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை அதை விளக்கப்படுத்துகிறார். மறுபடியும் 24 வரைக்கும் சொல்லிட்டு 25ஆம் தேதியில் இப்படி இருக்க சர்வவல்ல தேவனை யாருக்கு நிகராக்குவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அவருடைய மகிமையை விவரிக்கிறத நம்ம படிக்க இந்த அதிகாரங்களில் இந்த பகுதியில் படிக்க கேட்குறோம். இந்த பகுதியில் தான் நம்ம முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறம் ஆளுகிறவர் யார், நம்ம நீங்கள் தலைப்பின் கீழே தியானிக்கும் போது இந்த முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் இருக்கிற எல்லா படைப்புகளையும் ஆளுகிறவர் யார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பதில் தான் இந்த நம்ம வாசிக்க கேட்ட வேத பகுதி. நிறைய இடங்களில் அவர் ஆளுகிறவருங்கிறத அவர் நிரூபிச்சுக்கிட்டே வந்தாலும் பிரதானமாக இந்த பகுதிகளை தன்னுடைய சர்வ வல்லமை ஆளுகையை மிக தெளிவாக இலகுவாக சொல்லிக் கொடுக்குற ஒரு முக்கியமான வேத பகுதி.
நம்ம இன்றைக்கி நம்ம நினைக்கும்போது நம்ம நிறைய இடங்களில் சொல்கிறோம், இது சர்வவல்ல தேவனுடைய முன் அறிவும் முன் யோசனையும் அவருடைய அனாதி தீர்மானத்தில் போடப்பட்ட திட்டங்களும் இன்றைக்கி முழு உலகத்திலுமே அவருடைய நித்திய அதிகாரம், அவருடைய வல்லமையோடு அவருடைய அதிகாரத்தோடு அவருடைய நீதியோடு இந்த பூமியில் முழு படைப்புகளை மனிதர்கள் மேலே எல்லார் மேலும் செயல்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது அவருடைய அனாதி தீர்மானம் தான் முழு உலகத்திலையும் செயல்படுது. அவர் என்ன திட்டம் போட்டாரோ அந்த திட்டம் தான் பூமியில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அது நான் மாத்திரம் இல்லை, மனிதர்கள் மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தில் இயங்குகிற எல்லா படைப்புகளையும் அவர் எந்த அறிவோடு எந்த தீர்மானத்தோடு அந்த உலகத்தில் உருவாக்குனாரோ அந்த திட்டத்தையும் அந்த தீர்மானத்தை விட்டு விலகி செல்லாமல் அவர் எப்படி அவர் நினச்சாரோ அந்த போக்கில் தான் போயிட்டுருக்கு. அவருடைய ஆளுகையை விட்டு எதுவும் போகலைன்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு கேள்வி இன்றைக்கி வரும். உலகத்தில் நடக்கிற இவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கும் இன்றைக்கி உலகத்தில் நடக்கிற இவ்வளோ பேரழிவுகளுக்கும் இவ்வளவு ஆபத்துகளுக்கும் பார்க்கும்போது நம்மளுக்கு சர்வவல்ல கடவுள் அதிகாரத்துக்குள்ளே இது நடக்குதா ஒரு கேள்வி உருவாகுதா இல்லையா? இப்போது நம்ம ஏன் இந்த சத்தியத்தை நம்ம தியானிக்கிறோங்க தெரியணும். என் தேவனுடைய மகத்துவம் உள்ள அந்த மகிமையை தெரிஞ்சாதான் நன்றியர்கள் இருதயத்தோடு தேவனை நான் மகிமைப்படுத்த முடியும், அவரை ஆராதிக்க முடியும், அவரை விசுவாசிக்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில் எதிர்கால வாழ்க்கையில் என்னுடைய இந்த வாழ்க்கையில் என்னை தாழ்மைப்படுத்தி தேவ சமூகத்தில் என்னை தாழ்மைப்படுத்தி செல்ல முடியும். ஏன் இந்த சத்தியத்தை முதல்ல தியானிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும். சர்வவல்ல தேவன் அவர் ஆளுகைக்குள்ளே தான் இருக்குங்கிற உண்மையை நம்ம ஏன் புரிஞ்சுக்கணும், இந்த ரகசியத்தை ஏன் தெரிஞ்சுக்கணும்னா அவர் எவ்வளோ மேலானவர் எவ்வளோ உன்னதமானவருங்கிற புரிஞ்சாதான் நம்ம முழுமையாக அந்த ஆளுகைக்குள்ளாக நம்மளை அர்ப்பணிக்க முடியும். அப்போ அவர் ஆளுகை உள்ளவர்னு சொல்கிறோம். அப்போ ஆளுகை உள்ளவர்னால் என்னையும் அவர் தான் ஆள்றாரு, என்னுடைய இந்த முழு உலகத்தையும் ஆள்றாரு, இந்த முழு படைப்புகளையும் ஆள்றான்னு சொல்லும்போது இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற இந்த மாதிரி அசம்பாவிதங்கள்லாம் பார்க்கும்போது அவர் எப்படி ஆளுகை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா அன்புள்ள தேவன், நீதியான கடவுள், அதாவது இரக்கமுள்ள கடவுள் ஆளுகை செஞ்சுறாருன்னா அவருடைய அனுமதி இல்லாமல் உலகத்தில் எதுவுமே நடக்கலைன்னு நம்ம சொன்னோம்னா ஏன் இவ்வளோ பெரிய கோர சம்பவங்களும் இவ்வளோ பேரழிவுகளும் இவ்வளோ வீண் வாதங்கள் நடக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மனுஷன் கூட நம்ம சொல்லுவான், மனுஷனை எப்படி அவர் ஆள்றான்னு சொல்ல முடியும்? நம்ம கேள்வி கேட்போம் இல்லையா? நாம சுய சித்தருக்கு அவை சுய விருப்பருக்கு கடவுளுக்கு மீறி கடவுளை எரித்து அவன் செயல்படுறான். மனிதனுடைய பார்வையில் அப்படி தானே சொல்கிறோம். இன்னும் கூட நம்ம சொல்லும்போது கிட்டத்தட்ட கடவுளை சரியான வழியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கத்தாதி கர்த்தர் இந்த பூமியில் மனிதனாக மனிதனுடைய எல்லா விதமான பாவ பரிகார பலியாக நம்ம சிலுவையில் மறித்து விசுவாசிக்கிற ரட்சிப்பை கொடுக்குறீன்னு சொல்கிற அந்த சுவிசேஷங்கிற அந்த மிகப்பெரிய உன்னதமான ஒரு ஸ்லாக்கியத்தை எல்லா மனுக்குலத்துக்கும் எல்லா மனிதர்களுக்கும் தொடர்ச்சியாக அறிவிக்கப்பட்டு வருது. ஏன் அவனால் கடவுள் சொல்கிற அந்த கடவுளில் ஏன் விசுவாசிக்க முடியல, ஏன் கேட்க முடியல? கேள்வி கேட்டிருக்கீங்களா? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அப்போ கடவுளை ஆள்றாருன்னா அப்போ சொல்கிற வார்த்தையை அவன் கேட்க மாட்டேங்கிறான். அப்போ அவன் கேட்க மாட்டேறான்னு சொன்னால் அப்போ கடவுள் தோற்று போயிட்டாரா? கடவுளுக்கு சக்தி இல்லையா? கடவுள் அவனை இழுத்துக்கிறதுக்கு அவரால் முடியலையா? இப்போ நம்ம கேள்வியெல்லாம் வருதா இல்லையா நம்மளுக்கு? கடவுளை ஆள்றான்னு சொல்கிறோம், அவருக்கு ஆளுகைக்குள்ளே தான் எல்லா உலகமும் எல்லா படைப்புகளும் இருக்குன்னு சொல்லும்போது இப்போ மனிதன் எப்படி அவன் சுய அறிவில் சுய மேன்மையில் செயல்படுறான். அவன் என்ன சொல்கிறான், உன் கடவுள் எனக்கு வேணான்னு சொல்லி அவன் வெறுத்து கடவுளை விலகி செல்கிற சூழ்நிலை எனக்கு இருக்குது. இப்போ இந்த முரண்பாடுகளை நம்ம சரியான வழியில் நம்ம புரியலைன்னு சொன்னால் நான் ஆனங்கிற ஆராதிக்கிற தேவன் கடவுளை எப்படி நம்ம தெரியும்? இந்த உலகத்தில் மீது சர்வவல்ல ஆளுகை செயல்படுதுன்னு சொல்லும்போது நம்ம சரியான வழியில் அந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சாதான் நம்ம கடவுளுடைய மகிமை தெரியும். இதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்கள் செயல் உங்கள் எண்ணங்கள்லேருந்து தோணும் இல்லையா? இப்போ நான் இங்கே சொல்கிறதுனால நீங்கள் அப்படியே எல்லாமே கேட்டுட்டு போய் ஆமான்னு இருக்க போகிறதில்ல. உங்களுக்குள்ளே சில கேள்விகள் வரும். இவர் இப்படி சொல்கிறாங்க, இப்போ வேதம் சொல்லுது, நான் சொல்லலை, வேதம் சொல்கிறதா நான் சொல்கிறேன். வேதத்தில் அவர் சர்வ ஆளுகை உள்ளவருங்கிற வசனங்கள் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அப்போ சர்வ ஆளுகை உள்ளவர்னு சொல்லும்போது அவர் ஆளுகைக்கு இல்லாமத்தான் உலகமே. இப்போ மனிதன் என்ன சொல்கிறான், கடவுள் இப்போது இயற்கையானதை கடவுள் படைச்சி விட்டார். நிறைய மக்கள் நிறைய பிரஜாதிகளும் ரசிக்கப்படாதவங்க பிற மதத்தில் இருக்கிறவங்களும் எல்லோரும் நம்புகிறாங்க. என்ன நம்புகிறாங்கன்னா, கடவுள் இந்த முழு உலகத்தையும் படைச்சாருங்கிறத நம்புகிறாங்க. ஏதோ ஒரு வழியில் ஒரு சில பேர் நம்ப மாட்டுறாங்க, சில பேர் நம்புகிறாங்க. அதில் கடவுள் எதோ படைச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. கடவுள் படைச்சு அப்படியே விட்டுட்டாரு, அது எல்லாம் இயற்கையில் தானாக இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போது
அதுவாக செயல்படுது. இப்போ இயற்கை பேர் நம்ம சொல்லும்போது இயற்கையை பற்றி அப்படி கொந்தளிச்சு வந்திருக்கு, இயற்கை அழியுது. அப்போது கடவுளுக்கு தெரியாமல், கடவுளுக்கு அவருடைய அனுமதி இல்லாமல் அதுவாக செயல்படுது அப்படின்னு ஒரு சாதாரணமாக சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மனிதன் பார்த்தீங்கன்னா, மனிதன் அவனுக்கு சுய விருப்பமும் சுய சித்தமும் இருக்குது. அதனால அவன் விரும்பின மாதிரி செயல்படுறான். இப்போ இதெல்லாம் யோசிக்கும் போது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது, இப்போ சுய சித்தமும் சுய விருப்பமும் இருந்தாலும் அவன் கடவுளுக்கு முரட்டாட்டம் பண்ணுறான், கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறான். ஆனாலும் அவன் கடவுளுடைய ஆளுகைக்குள்ளே தான் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம சரியாக தியானிக்க போகிறோம். அது சில சத்தியங்கள் வேதத்துலேருந்து தியானிக்க போகிறோம். நீங்கள் உங்களுக்கு புரிகிற சின்ன இலகுவான்னு தெரிஞ்சுக்கலாம் வச்சுருங்களேன். இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க விரும்பின அந்த கிளாஸில் இருக்கிற மிஸ்ஸோ டீச்சரோ அந்த பிள்ளைகளுக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்க கீழ்ப்படி நினைக்க மாட்டாங்க. ஆனாலும் அந்த கிளாஸில் இருக்கும்போது அவங்க ஆளுகைக்குள்ளே தான் அவங்க இருக்கணும். அவங்களுக்கு ஆளுகை விட்டு அவங்க வெளியே போக முடியாது. பிடிக்கலைங்கிறதுக்காக அவங்க விரும்பினதை செய்யலைங்கிறதுனாலையும் அவன் அந்த ஆளுகைக்குள்ளே இல்லாமல் இல்லை. ஒரு வேலை செய்கிற இடத்துலையும் அப்படி தான் ஓனரை பிடிக்காமல் இருக்கலாம். ஆனாலும் கூட அவன் அந்த ஓனர் சொல்லப்பட்ட அந்த வேலைக்கு என்ன சட்டத்திட்டம் இருக்கோ அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் செயல்பட முடியும். இப்போ அப்படி தான் மனிதன் சுய விருப்பமும் அவனுக்கு இருந்தாலும் கடவுளுடைய சித்தத்தை மாற்றி அமைக்கவோ, கடவுள் போட்ட திட்டத்தையும் அவருடைய தீர்மானத்தையும் கவிழ்த்து போடவோ, அதை மறுக்கவோ, அதை மாற்றி அமைக்கவோ எந்த மனிதனாலும் எந்த படைப்புகளாலையும் முடியாது. அல்லேலூயா, புரியுதா? ஏன்னா அந்த இதில் இப்போது இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லும்போது மனிதனுக்கு நம்ம இஷ்டமுள்ள செயல்படன்னு சொல்லும்போது, அப்போ அவர் ஆளுகையில் விட்டு அவர் ஆளுகை இல்லாமல் இவர் ஆளுகைக்கு மேலாக தன்னை அதிகாரம் உள்ளவனாக செயல்படுறான். அப்படி தானே அர்த்தம்? அவர் ஆளுகைக்குள்ளே நடக்கலை. இந்த சர்வவல்ல தேவனுடைய அனாதி தீர்மானத்தில் போடப்பட்ட திட்டத்தை எந்த ஒரு மனிதனாலும் மாற்றி அமைக்க முடியாது, அதை கவிழ்த்து போட முடியாது, அந்த திட்டத்துக்கு விரோதமாக தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது. ஏன்னா எல்லா மனிதனும் அவர் ஆளுகைக்குள்ளே தான் இருக்கிறான் அப்படிங்கிறத வேதம் எல்லா இடங்கள்லையும் ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிட்டே வருது. நம்ம இதைத்தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். நீங்கள் அதில் ஒரு சின்ன வசனங்களோட படிங்க. சங்கீதம் 33 எடுங்க. சங்கீதம் 33 கூட அவர் சொல்கிறாரு, அவர் எவ்வளோ ஒரு மேன்மை உள்ளவராக அவர் சொல்கிறார். அவர் சங்கீதம் 33 6லேருந்து 9 வரைக்கும் படிங்க. ஒரு ஆள் அவர் எவ்வளோ பெரிய ஏக சக்கராதிபதியாக இருக்கார், எவ்வளோ ஒரு ராஜாதி ராஜாவாக இருக்கார் அப்படிங்கிறத நம்ம இந்த காரியங்கள்லாம் பார்க்க போகிறோம். படிங்க. சங்கீதம் 33 6லேருந்து 9 வரைக்கும் ஒரு ஆள் படிங்க. வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். அவர் படைப்புகள்ல எவ்வளவு அதிகாரம் இருக்காருங்கிறத இந்த வசனங்கள் நம்ம கொஞ்சம் கவனிச்சு படிக்கணும். சொல்லுங்க, படிங்க. பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளுக்கும் உள்ள அதிகாரம் தான். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நடக்கும். அவர் எது கட்டளையோட அதைத்தான் செய்ய முடியும். அதுக்கு மீறி எந்த மனிதனும் எந்த படைப்புகளும் செய்ய முடியாது. அது சின்ன கொசுவிலிருந்து பெரிய திமிங்கலம் வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளும் சந்திர சூரியன் எல்லாமே அதன்படி தான் இன்றைக்கி இயங்கிக்கிட்டு இருக்கு. சர்வ ஆளுகை உள்ளவரா தேவனுடைய நிறைவையும் வல்லமையும் தான் மறுபடியும் நம்ம இதில் பார்க்குறோம். அப்போது நம்ம முதல்ல இதனுடைய காரியத்தை சரியான வழியில் நீங்கள் புரியணும்னா, இப்போ சர்வ வல்ல ஏகாதிபத்திய அப்படிங்கிறத குறித்து நம்ம ஒரு சின்ன ஒரு முன்னுரையாக நம்ம கடந்த வாரங்களில் பார்த்தோம். சர்வ வல்ல ஏகாதிபத்தியன்னா அவர் யாருன்னா, ஏகாதிபத்திய உள்ளவர், ஆளுகை உள்ளவர்னு சொன்னால் என்ன சொன்னால், நம்ம சுப்ரியர் ஆஃப் காட், அதாவது எல்லா அதிகாரத்துக்கும் மேலானவர். அதுக்கு மேலே உலகத்தில் எந்த அதிகாரம் கிடையாது. அதிகாரம்னா எல்லா அதிகாரத்துக்கும் மேலானவர். அந்த எல்லா விதமான ராஜ்யங்களை ஏற்படுத்துகிறவர், ராஜ்யங்களை மாற்றி அமைக்கிறவர், அவருடைய எல்லா இருதயங்களிலும் செயல்படுகிற அவருடைய ஒரு மனிதனுடைய சிந்தனைகளில் மாற்ற முடியும், அவனுடைய செயல்பாடை மாற்ற முடியும். அவன் என்ன நினச்சி ஒரு திட்டம் போடுறான், திட்டத்தை குலைச்சி போட முடியும். இவர் நினைக்கிறது மாத்திரம் தான் நடக்கும். அவருடைய முழுமையான ஆளுகை எல்லா படைப்புகள் மீதும் எல்லா அதிகாரமும் இவருக்கு மாத்திரம்தான் இருக்குது. இவர் நினச்சதான் நடக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வ ஏகாதிபத்தியம். ஏகாதிபத்தியம்னு சொல்லும்போது அவர் சர்வ வல்ல ராஜாதி ராஜாவா, இதான் ரொம்ப அழகாக சொல்லும் புதிய ஏற்பாட்டில். 1 தீமோத்தி 6 அதிகாரம் எடுங்க. 1 தீமோத்தி 6 அதிகாரம் 15-16
நான் படிக்கிறேன். 15-16 ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்லியிருக்கார். அதில் அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களை வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி, அவரே ராஜாதி ராஜா, அவர்தான் கர்த்தாதி கர்த்தா. அந்த கர்த்தாதி கர்த்தருக்கு முன்பாக அந்த ராஜாதி ராஜாவுக்கு மீறி உலகத்தில் எந்த அதிகாரமும் இல்லை. இதை நீங்கள் எப்படி நம்ம புரியணும்? நான் சொல்லும்போது நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு வேத வார்த்தைகள் மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக இன்றைக்கி நம்ம அந்த அடிப்படையில் நம்ம தியானிக்க போகிறோம். அதுதான் முழுமையாக முதல்ல படைப்புகள் மீது அவருக்குள்ள நம்ம அதிகாரத்தை பார்க்குறோம். ஏன்னா அவருக்கு மேலான உள்ள அதிகாரத்தை படைப்புகள் மூலமாக. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற இந்த இவ்வளவு எல்லா விதமான கொலை, அமைதி இல்லாமல் இவ்வளவு கொலைச்சலுக்கும் இவ்வளவு இந்த ஒரு விபரீதத்துக்கும் என்ன நம்ம கவனிக்கிறோன்னா, ஏதாவது ஒரு நம்ம என்ன தொடர்பு இருக்குன்னு சொன்னால் இன்றைக்கி முதல்ல நீங்கள் சரியாக கவனிக்கணும்னா, ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவ்வளோ பெரிய ஆபத்து இவ்வளோ நடக்குதுங்கிறதுக்கு ஒரு விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் தான் உங்களுக்கு சொல்லுது, விடை சொல்லுது. எப்படி சொல்லுது? நீங்கள் கொஞ்சம் அதை நீங்கள் புரிஞ்சு கவனிச்சா தான் அந்த சத்தியம் புரியும் உங்களுக்கு. இப்போ உலகத்தில் நடக்கிற இவ்வளோ பிரச்சனைக்கு நம்ம சொல்லும்போது நீங்கள் ஆதியாகமத்தில் ஆதியிலே தேவன்கிற அந்த ஒரு தத்துவத்தை எடுத்துட்டிங்கன்னா முழுமையாக அந்த உலகத்தில் நடக்கிற எந்த பிரச்சனையும் உங்களால் வந்து இதை இது ஏன் நடக்குதுங்கிறதுக்கு நீங்கள் விடையை கண்டுபிடிக்க முடியாது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியாது. ஏன் திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். ஆதியிலே தேவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இந்த எல்லா விதமான இது படைப்புகளுக்கும் ஆரம்பம், எல்லாத்துக்கும் ஆரம்பம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அதுக்கடுத்து ஒவ்வொன்றா எப்படி சிருஷ்டித்தார் அப்போனா எப்படின்னா எல்லா படைப்புகளோட துவக்கம், மனிதர்களுடைய படைப்புகளோட துவக்கம், ஒரு குடும்பத்தினுடைய துவக்கம், பாவம் எப்படி உள்ளே வந்துச்சா பாவத்தினுடைய துவக்கம், அதனால் தேவ கோபத்தினுடைய துவக்கம், தேவ கோபத்தின் விளைவாக சபிக்கப்பட்ட இந்த உலகத்தில் என்னென்ன நடக்குதுங்கிற துவக்கம், அதனால் வந்து மனிதனுடைய மரணத்தினுடைய துவக்கம், இதனால் கடவுள் வாக்கும் பண்ணின சுவிசேஷத்தினுடைய துவக்கம், கடவுள் கிருபையாக மனிதனுக்கு இந்த சுவிசேஷத்தை ஏற்படுத்துகிற துவக்கத்தை எல்லாத்தையும் எங்கே பார்க்கலாம்? நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த ஆதியிலே தேவன், இந்த ஆதியிலேங்கிற இந்த வார்த்தையை கவனிக்காமல் முழு படைப்புகளுக்கும் இந்த ஆர்ஜினை நீங்கள் பார்க்கவே முடியாது. எல்லா மதங்கள்லேயும் இந்த ஆரம்பத்தை வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம். நம்ம கூட இந்த ஊரில் சொல்லுவாங்க, கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சான்னு சொல்லி. இன்ன வரைக்கும் விடை காண முடியாதுன்னு சொல்லுவாங்க. தெளிவாக நீங்கள் சொல்லுங்கள், கோழியிலேருந்து தான் முட்டை வந்துச்சு, கோழி தான் கடவுள் உருவாக்குனார். கடவுள் வந்து எல்லா காரியங்களிலையும் நம்ம சொல்லும்போது எல்லாத்துக்கும் படைப்புக்கு ஆரம்பத்தை மிக தெளிவாக வேதாகமம் சொல்லுது. அப்போ இந்த நீங்கள் ஆதியில் சொல்லும்போது சர்வவல்ல தேவனுடைய மகத்துவத்தை நீங்கள் சரியாக புரியுன்னு சொன்னால் நல்லா கவனிங்களே. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தான படிக்கிறோம். ஒரே வார்த்தை மட்டும் எடுப்போமே, நம்ம நிறையெல்லாம் எடுக்க வேண்டாம். அதுக்கடுத்து கடவுள் நிறையா படைச்சிட்டே வந்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் அப்படிங்கிற படைத்தார் வச்சுக்கிறங்க. வானத்தையும் பூமியும் விட்டுருங்க, வானத்தையும் பூமியும் கூட வச்சுக்கலாம். வானத்தையும் பூமியும் படைத்தார். இதுக்குள்ளே நீங்கள் இந்த வார்த்தையை குறித்து என்னைக்காவது நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கடவுள் இன்றைக்கி இந்த வானத்தை குறித்து, படைப்புகளை குறித்து நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி வானத்தில் இன்றைக்கி ஒவ்வொரு விண்வெளி ஆராய்ச்சிகளும், உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு நாடுகளும் இதுக்காக எவ்வளோ செலவு செய்கிறாங்க தெரியுமா? இந்த ஆராய்ச்சிக்காக, இதை கண்டுபிடிக்கிறதுக்காக எத்தனை கோடி செலவு செய்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? இப்போ நம்ம வானம் நம்ம இருக்கிறோம், நம்ம சொல்கிற பூமியுடைய அளவு தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து சின்ன காரியங்கள், தேவனுடைய மகத்துவத்தை நம்ம உணர்ந்து பார்க்குறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வாழ்கிற பூமியை விட சூரியன் வந்து இதை விட வந்து 14 மடங்கு பெருசு தெரியுமா உங்களுக்கு? இப்போ நம்ம அந்த ஜெம்ஸ் பாக்கெட் இருக்குது பார்த்தியா, ஜெம்ஸ் பாக்கெட்டுக்குள்ளே அந்த ஒரு சின்ன ஜெம்ஸாக இருக்கும். அது மாதிரி 14 ஜெம்ஸை தூக்கி, 14 சூரியனை தூக்கி சூரியனுக்குள்ளே வைக்கலாம், 14 பூமியை தூக்கி சூரியனுக்குள்ளே வச்சுக்கலாம். அவ்வளோ பெருசு சூரியன். நம்ம இன்றைக்கி சாதாரண பார்க்குறோம். நீங்கள் சூரியனோட நட்சத்திரம் எவ்வளோ பெருசு தெரியுமா? பெருசாக சிறுசாக உங்களுக்கு அது தெரியுமா? முதல்ல நட்சத்திரம் சிறுசா, சூரியன் பெருசா? நட்சத்திரம் எவ்வளோ பெருசு தெரியுமா உங்களுக்கு? 100 மில்லியன், 10 பில்லியன். 10 பில்லியன்கிறது கிட்டத்தட்ட
1,00,000 crore கணக்கு வரும். 10 பில்லியன் சொல்கிறாங்க. அதாவது 10,000 மில்லியன்னா 10,000 கோடி. நான் சொல்கிறது 10,000 கோடி. உங்களால் இமேஜின் பண்ண முடியுதா? 10,000 கோடி. இப்போ சேட்டலைட் விட்டு ஆதித்யா எல்லுங்கிற ஒரு சேட்டலைட் விட்டு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு அந்த 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 நட்சத்திரத்துக்கு பேருக்கு என்ன வச்சாங்கன்னா ஸ்டீபன்சன் 1ன்னு கண்டுபிடிச்சாங்க. ஸ்டீபன்சன் 1ன்னு சொல்லி பேர் வச்சு அந்த நட்சத்திரத்தினுடைய அளவை அவங்களால ஆராய்ச்சி பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 10,000 கோடி சூரியனோட பெருசாகும். அப்போது 10,000 கோடி சூரியன் உள்ளே வச்சுக்கலாம். அதில் அந்த நான் கண்டுபிடிச்சதை சொல்கிறேன். இப்போ இந்த நட்சத்திரம் எல்லாமே நட்சத்திரம் பெருசு தான். அதில் நீங்கள் சிறுசு இருக்கலாம், பெருசு இருக்கலாம். இதை விட நீங்கள் இன்னொரு நட்சத்திரம், இப்போ நட்சத்திரம் எத்தனை இருக்குது தெரியுமா? இது மாதிரி நட்சத்திரம் நம்ம நினைக்கிறோம். நம்ம வாழ்கிற பூமி, இந்த பூமிக்குள்ளே இவ்வளவு பெரிய ஏரியா, இவ்வளோ ஏரியாவில் நம்ம ஒரு சின்ன ஒரு தூசு கூட சொல்ல முடியாது. இந்த பூமிக்குள்ளே இருக்கிற நம்ம இருக்கிறோம். நம்மளை விட சூரியன் 14 மடங்கு பெருசு. சூரியனை விட 10,000 கோடி பெருசு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை நம்ம பூமியில் இருக்க மணல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பூமியில் இருக்கிற மணலெல்லாம் எடுத்து எண்ணினோம்னா இந்த மணலெல்லாம் எண்ணினாலும் அதை விட 4 மடங்கு அதிகமாக இருக்க நட்சத்திரம். உலகத்தில் பூமியில் இந்த பூமியில் இருக்கிற எல்லா மணல்களையும் நம்ம எண்ண முடியாதுன்னு சொல்கிறோம் இல்லையா? எண்ண முடியாதுன்னு சொன்னால் அதை எண்ணினாலும் இதை விட 4 மடங்கு அதிகமாக இருக்குங்கிறாங்க நட்சத்திரம். இதையெல்லாம் நிரூபிக்கிறாங்க. நட்சத்திரத்தினுடைய எண்ணிக்கை மணலில் விட 4 மடங்கு அதிகம். கிட்டத்தட்ட அவங்க சொல்கிற கணக்கில் அந்த கோடியில் நம்மளால் நீங்கள் கவுண்டிங்கே பண்ண முடியாது. அப்போது கடவுளுடைய இதில் சர்வ உள்ள தேவனுடைய மகிமையை நம்ம சொல்கிற. கடவுள் என்ன சொன்னார் தெரியுமா? கடவுள் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஒரே வார்த்தை தான் சொல்கிறோம். அந்த சர்வ வல்ல தேவன் நம்ம எப்படி நம்ம புத்தியில் நினச்சிட்டு இருக்கங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். அப்போ இவ்வளோ பெரிய வல்லமை உள்ள தேவன் அவர் என்ன சொன்னால் அந்த பூமியில் தான் உயிரை வாழ்கிறதுக்கு உயிரை வச்சுருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? அது இவ்வளோ நட்சத்திரங்கள் இவ்வளோ கோடிகள் இருந்தாலும் உயிர் வாழக்கூடிய ஒரே ஒரு கிரகம்னா பூமி தான். இந்த பூமியில் தான் ஜீவனை வச்சுருக்கிறார். என்ன ஒரு மகிமை பார்த்தீங்களா? இந்த ஜீவன் பூமியில் தான் அவர் என்ன சொல்கிறாரு? அவரை போல் உங்களை என்னை உருவாக்கியிருக்கிறார். இதை விட நீங்கள் இதெல்லாம் எப்படி நம்ம யோசிக்கிறோம்? நம்மளால் கொஞ்சமாவது இருக்குதா? கொஞ்சமாவது இந்த இதெல்லாம் எப்படி யோசிக்கிறோம்? இப்போது கடவுள் எவ்வளோ பெரிய இப்போ பூமியை தொங்க விட்டுருக்கிறாரு, அந்தரத்தில் தொங்குது. அவர் இவ்வளோ பெரிய ஞானத்தோட இன்னும் நீங்கள் பூமியை கவனிச்சிங்கன்னா சூரியன் இருக்குது பார்த்தீங்களா? அவர் வச்சிருக்கிற அளவுகோல் இருந்து இன்னும் ஏதோ 3 அடியோ 10 அடியோ சொல்கிறாங்க. அந்த அடி சூரியனுக்கு அருகில் போனால் எரிஞ்சிருமா? அதை தீயினால் வெந்து உயிர் கூட வாழ முடியாதான். 3 அடியோ 10 அடியோ சொல்கிறாங்க. அது தள்ளி போச்சுன்னு சொன்னால் அது குளிர்லேயே உயிர் வாழ முடியாமல் செத்து போயிடுமா? உயிர் வாழ முடியாதான். அப்போ கடவுள் எவ்வளோ ஞானமாக எவ்வளோ வல்லமையாக உருவாக்கியிருக்காரு இந்த பூமியை. நம்ம என்ன சொல்கிறோன்னா வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம சொல்கிறோம் அதனுடைய மகிமையை நீங்கள் கொஞ்சம் உணர்ந்து பார்க்குறதுக்காக சொல்கிறேன். அவருடைய எவ்வளோ சர்வ வல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம கடவுள் யாருடைய கடவுள் எப்படி ஆராதிக்கிறோன்னு தெரியறக்கா திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன் நான். அதை அவர் சொல்கிறாரு. நீங்கள் இந்த ரோமர் அதிகாரம்லாம் எடுத்து 8ஆம் அதிகாரத்தில் நான் நேற்று கூட உங்களுக்கு பேசிகிட்டு இருந்தேன். அந்த அதிகாரம் நீங்கள் படிச்சிங்கன்னா கிறிஸ்துவுக்கு உடன் பங்காளர்னு சொல்கிறார் உங்களை என்னை. அப்போ எவ்வளோ பெரிய வல்லமை உள்ள கடவுளுக்கு இணையாக உங்களை என்னையும் ஒரு பூமியில் இந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியை சொல்கிறாரு. அதோட பூமியில் இவ்வளோ பெரிய மகிமையான கடவுள் பூமியில் தான் உயிர் வாழக்கூடிய சூழ்நிலை கொடுத்தாரு. இந்த சர்வவல்ல கடவுள் பூமியில் பாவியாகிய துரோகியாகிய உங்களுக்காக எனக்காக தன்னுடைய மகிமையை விட்டுட்டு கீழே மனுக்குலத்துக்கு கீழே தாழ்மையில் வந்தார் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம மேலே என்ன அளவுக்கு அவர் நேசம் வச்சுருக்கிறாரு. இந்த மகிமையில் நம்மளால் என்னைக்கு உணர்றோம்? ஏன் உங்களால் அது புரியவே மாட்டேங்கிறது நம்ம திருப்பி கேட்குறோம். அவருடைய கிருபையை சொல்கிறோம். அவருடைய இந்த இன்னைக்கு பாவத்தினுடைய நம்ம கோரத்தில் இந்த பாவ பழியில் அவருடைய மீட்பை குறித்து நம்ம பேசும்போது இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் வரும். அந்த வசனம் கூட படிச்சிருங்க. 8ஆம் அதிகாரம் 16-17 ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எந்த சூழ்நிலையில் நம்மளையும் உங்களையும் உடன் பங்காளன்னு சொல்கிறாரு. அதாவது எவ்வளோ பெரிய மேன்மையான எவ்வளோ மகத்துவமுள்ள கடவுள் அந்த கிறிஸ்துவுக்கு உடன் பங்காளன்னு சொல்கிறாரு. படிங்கிறாரு.
8:16-17. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆ ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். 8:16. அதாவது அவர் அந்த 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 அதிகாரம் படிக்க புரியுதா உங்களுக்கு? ஏதாவது என்ன சொல்றாரு? நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அவருக்கு கிறிஸ்து உடன் சுதந்திரம் நம்மளை சொல்றாருன்னா எவ்வளவு மகிமையுள்ள கடவுள் உங்களை என்னையும் அவருக்கு உடன் சுதந்திரன்னு அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்துறான்னு பாருங்க. இப்போ நீங்க நம்ம இந்த வார்த்தையில ஏன் இதனுடைய ஆழத்தை நான் திருப்பி நான் கேட்குறேன்னா, கடவுள் சொல்றாரு, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தான்னு சொல்லும்போது, இருளும் வெளிச்சமும் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வரைக்கும் பிரிஞ்சிருக்கு, இரவு பகல். கொஞ்சம் கவனிக்குதான் நான் சொல்கிறேன், என்ன அர்த்தத்தில் சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு நீங்கள் கவனிச்சா தான் புரியும். இருளையும் பகலையும் பிரித்தாருன்னா சும்மா ஏதோ அறகுறையாக ஆகலை. இப்போ இருவுனா இவ்வளவு தான் இருக்கணும். இப்போ சொல்லி உட்கார வைங்கப்பா, கண்டிங்கப்பா, ஏன் பேச விடாம. இருளும் பகலையும் பிரிச்சாருன்னு சொன்னால், இப்போ இருள் வந்து இப்போ 12 மணி நேரம் நைட்டில் இரவு இருக்கணும், இது பகல் இவ்வளோ இருக்கணும். அது ஒழுங்கு கிரயமாக கரெக்டாக நடந்திருக்கு. இப்போது வெட்டாந்தரையில் வந்து ஜலம் ஒரு இடத்துல சேரக்கடுதுங்கிறாரு. நான் சொல்ல புரியுதா? வெட்டாந்தரையில் ஓரத்தில் சேரக்கடுதுன்னு சொன்னால் கடல் அதுக்கு மேலே அது வரதில்லை. அவர் சொல்கிறார், அலைகள் இவ்வளோக்கு மேலே நீ இதை விட்டு நீ மிஞ்சி வராத, அங்கே நிற்கணும் அப்படிங்கிறார். இன்னும் கவனிக்கிறீங்கன்னா, இப்போ நான் வந்து நம்ம ரெகுலராக வந்து நம்ம செய்கிறோம், குழம்பு செய்கிறோம். ஏதோ உங்களுக்கு சொல்ல புரியுதுங்கிறக்கா உங்களுக்கு சில புரிய வைக்கல. டெய்லி நம்ம குழம்பு வைக்கிறோம். நம்ம இன்றைக்கி வைக்கிற புளிக்குழம்பு நாளைக்கு அதே மாதிரி புளிக்குழம்பு வர்றதில்லை. எல்லாம் நம்ம பெர்ஃபெக்டாக எல்லாம் ரெடி பண்ணி எல்லா பொருளும் அதே மாதிரி பொருள் வச்சு பண்ணாலுமே இன்றைக்கி வைக்கிற மாதிரி அடுத்த நாள் வர்றதில்லை. இப்போது கடவுள் வந்து சொல்கிறாரு, வானத்தையும் பூமி உண்டா கடவுள்னு சொல்லும்போது அவர் என்ன நினைச்சாரு, என்ன சிந்திச்சாரு, இது எல்லாம் முழுமையாக பெர்ஃபெக்டாக அப்படியே வந்து நிற்கிது. இப்போ இருள் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பகல் இருக்குன்னு சொன்னால், அந்த வல்லமையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த வல்லமையுள்ள கடவுளுடைய மகிமையை அது அப்படியே சொல்லும்போது அப்படியே நடக்குது. 1 அதிகாரம் ஆதியாகமம் எடுங்களா, எடுங்க. அதில் பாருங்க, பூமி சுறார் அவர் ஒவ்வொன்றா சொல்லிட்டே வர்றாரு. 9ஆம் வசனத்தில் பாருங்கள், பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படம் கடவுதுங்கிறது அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜமத்திரம் என்றும் பேரிட்டு அது நல்லது என்று கண்டார். எவ்வளவுக்கு கடல் இருக்கணும், எவ்வளவுக்கு பூமி இருக்கணும், எவ்வளவுக்கு மனிதர்கள் வாழணும், எவ்வளவுக்கு அவங்க எந்த மலைகள் இருக்கணும், இது எல்லாம் ஒரே நொடி பொழுதில் ஒரு அந்த சொல்கிற வாயின் வார்த்தைகளை அவர் தேவன் நினைச்சது அப்படியே நடக்குது. முழு அதிகாரத்தையும் அது நம்ம வந்து இது ரொம்ப 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 இது நம்ம தியானிக்க வேண்டிய ஒரு காரியம். இதெல்லாம் உட்காந்து நம்ம தியானித்து பார்க்கணும். இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து தியானம் செய்கிறோம், நம்ம மெடிடேஷன் பண்ணுறோன்னு சொன்னால் கடவுளுடைய மகத்துவத்தை நம்ம யோசித்து பார்க்கும்போது, இப்போ கடவுள் இவ்வளோ பெரிய சொல்கிறாரு, வானத்தையும் பூமி சிருஷ்டித்தான்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு. அந்த வானத்துக்குள்ளே இத்தனாயிரம் கோடி நட்சத்திரங்களா, இத்தனாயிரம் இவ்வளோ பெரிய சூரியனா, இப்படி படைப்பு இருக்கா? அவர் சொன்னால் ஒரே வார்த்தை நம்ம சொல்கிறோம், ஒரே வார்த்தையில் படிச்சுட்டு போகிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார், அடுத்தடுத்து நம்ம வாசிட்டு போகிறோம். அப்படி நம்ம பூமியானது ஒழுங்கினும் வெறுமையாக இருந்து படிச்சுட்டு போகிறோம். அந்த ஒரு வார்த்தையில் இருக்கிற அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நம்மளால் முழு ஆயுளுக்கு நம்ம விளங்க முடியும். அந்த படைப்பை நம்மளால் இன்ன வரைக்கும் நம்மளால் இப்போ உலகத்தில் இருக்கிற யாராவது முழு வானத்தையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களா? இன்ன வரைக்கும் அவங்களால ஆராய்ச்சி பண்ண முடியாமல் திணறிட்டு கிடக்கிறாங்க. எவ்வளோ மனிதனுடைய எவ்வளோ விஞ்ஞானம். அவர் ஆண்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போனார். இந்த தேவனுடைய மகத்துவத்தை நீங்கள் சரியாக புரியலைன்னு சொன்னால், அந்த தேவன் தான் உங்களை என்ன அவ்வளோ மகிமையாக சொல்லிட்டா இருக்காரு. நீங்கள் படைப்புகள் மேலே எப்படி அவர் சர்வவல்ல ஏகாதிபத்தி இருக்கிறாருன்னு குறித்து நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா, மோசையோடு பேசுகிறாரு. யாத்ராகமத்தில் ஆண்டவரை இது தேவன் வந்து எங்கே பேசுகிறாரு? மோசையோடு பேசுகிறாரு, முட்செடியில் பேசுகிறாரு. முட்செடி பார்த்தீங்கன்னா எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ செடி இருக்குது, முட்செடி இருக்குது, செடியில் எரிஞ்சிட்டு இருக்குது. அங்கே வந்து தீ எரியுது. மோசை வர்றாப்புலன்னா தீ எரிஞ்சிட்டு இருக்குது, ஆனால் கருகவே இல்லை.
எந்த செடியோட இயல்பு என்ன, தீயோட இயல்பு என்ன? செடி வந்து தீ எறிஞ்சால் செடி வந்து கருகும், எரியும், காரி காணாமல் போயிடும். அதானே இயல்பு. பச்சை பசேன்னு இருக்குது, தீ மட்டும் எரியுது. அப்போ அந்த படைப்புகளுக்கு தீ மேலேயும் அந்த செடி மேலேயும் அவருக்கு ஆளுகை உள்ளவரை எரியணும், அது எரியக்கூடாது, அது கருகக்கூடாது. அந்த படைப்புகளுடைய ஆளுமையை நீ ஒவ்வொன்றா நீ கவனிச்சிட்டே வாங்க. அவர் படைப்பில் எப்படி ஆளுகை உள்ளவரா, ஏன் அவர் அதிகாரம் உள்ளவராக இருக்கார். நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா எகிப்தில் வந்து 10 வாதைகள் வந்து அங்கே சொல்லி 10 வாதைகள் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களை மீட்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு, அங்கே வந்து தவளைகள்லாம் ஒரு இடத்துல சேருன்னு சொல்லும்போது எல்லா தவளைகளும் அந்த எகிப்து தேசத்து ஃபுல்லாக ஒன்றா வருது. இவங்க குடியிருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் குடியிருக்கிற பக்கம் ஒரு தவளை கூட போகல. ஆக எகிப்தில் இருக்க எல்லா அப்போ படைப்புகள் சொல்லும்போது படைப்பில் இருக்கிற எல்லா தவளைகள் மொத்தமாக அவன் வீடு, அவன் மாவு செய்கிற இடம், அவனுடைய சாப்பாடு தொட்டி, அவனுடைய தூக்குற இடம் எல்லாத்துலேயும் அப்படியே கிடந்து எப்படி இருக்கும் பாருங்கள். சொல்கிறார் ஃபுல்லாக அப்படி தவளைகளாக போகுது. உடனே வந்து கட்டளை கொடுக்குறாரு, ஒன்றுமே நீ இந்த இல்லாமல் போகணுன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லாமல் அந்த நேரத்தில் எல்லாம் செத்து நாறுது. அப்படி உடனே அந்த உயிர்கள்லாம் போகுது. அதே மாதிரி தான் பேனும், அதே மாதிரி தான் அங்கே இருக்கிற ஒவ்வொரு மீன்கள் எல்லாம் ரத்தமாக மாற சொல்கிறார், ரத்தமாக மாறுது. இந்த 10 வாதைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா படைப்பு மேலே எவ்வளோ அதிகாரம் உள்ளவரா. அதே பாருங்கள், அதே இடத்துல தண்ணியை பாருங்கள், ஒரு இடத்துல தண்ணியை வந்து பிளக்கிறாரு ரெண்டா. தண்ணியை அவர் அங்கே வந்து சிவந்த சமுத்திரத்தை என்ன பண்ணுறாரு, சிவந்த சமுத்திரத்தில் கோலால் நீட்டும் போது அப்படி ரெண்டாக பிரியுது. தண்ணி பிரிஞ்சு பாதையே ரோடு மாதிரி ஆயிடுது. தண்ணி அங்கங்கே போயிடுச்சு. இதே யோசுவா காலத்தில் யோசுவா வந்து அவங்க அதுக்குள்ளே வரணும், யோர்தான் நதிக்கரையில் கால் வைக்கும்போது அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கடவுள் அவர் சொல்கிறார், அந்த இடத்துல கால் பச்ச உடனே தண்ணி குவியெல்லாம் நிற்கணுங்கிறாரு. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். நம்ம ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறது. தண்ணி வந்து இப்படி பிரிஞ்சு போகும். இப்போ தண்ணி இதில் இருக்குன்னா, இப்போ இந்த தண்ணி பாட்டில் தண்ணி இருக்குன்னு சொன்னால், இப்போது இதில் தண்ணி நிறைய கொட்டை 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 அப்படி எனக்கு மேலே மட்டும் ஏறிக்கிட்டே இருக்குமா, ஒன்றுமே இல்லாமல். தண்ணியோட இயல்பு கீழே போகாது இல்லையா. இப்போ தண்ணி எந்த பக்கம் இருக்க பிரிஞ்சு ஓடும். இப்போ அந்த தண்ணி ஊற்ற ஊற்ற அப்படியே குமியெல்லாம் வந்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், மேலே மேலே ஏறிக்கிட்டே இருந்தால். அப்படி தண்ணி குவியெல்லாம் ஏறிக்கிட்டே வருது. இப்போ தண்ணி அவங்க கால் பட்ட உடனே தண்ணி எங்கேயும் பிரியலை, அப்படியே குவியெல்லாம் ஏறிக்கிட்டே ஹைட்டாக ஏறிக்கிட்டே போகுது. அவங்க போகிறதுக்கு வழி விடுது. அதே தண்ணியை தான் கடவுள் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தண்ணி மேலே நடக்கிறதுக்கு அவர் நடந்தும் போகிறார். ஒரு தண்ணிகளை எவ்வளோ அற்புதங்களை படைப்புகளை மேலே அவருக்கு இருக்க அதிகாரத்தை கவனிங்க நீங்கள். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு இடங்களையும் அவர் பேசுகிற, நீங்கள் யோசுவெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியனை வந்து அந்த ஒரு போருக்காக அவங்களோட போரிடும்போது, எதிரிகளோட போரிடும்போது அன்றைக்கி மறையாமல் எங்களுக்கு பகல் முல்லாக மறுபடியும் எங்களுக்கு இன்னொரு பகல் இரவு ஃபுல்லாக சூரியன் உதிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. உதிச்சிருக்கு. அதாவது முழு படைப்புகள் மேலும் அவருக்கு இருக்குது. ஏன்னா யோனாவை மீன் விழுங்க சொல்கிறாரு, மீனை விழுங்குது. இது அற்புதம் அடையாளத்துக்கு இல்லை, இந்த படைப்புகள் மேலே. நம்ம தனி மனித வாழ்வில் அவங்களை நான் சொல்கிறேன், அவர் எவ்வளோ அதிகாரம் இருக்குன்னு தனியாக சொல்கிறேன். இது படைப்புகள் மேலே பேசிகிட்டு இருக்கேன். படைப்புகள் மேலே, எல்லா படைப்புகள் மேலே அவர் எவ்வளோ அதிகாரம். நீங்கள் அதான் எரியாவுக்கு காகத்து மூலம் உணவு கொடுத்தாரு. ஆமணக்கு செடி ஒரே நாளில் வந்து முளைக்க சொன்னார். யோனாவை மீனை விழுங்க சொன்னார். நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் கழுதையை பேச சொன்னார். காற்று அதட்டினார். எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் வந்து அப்பத்தை பெருக்க சொல்லும்போது அதுவாக பெருகுச்சு. திராட்சை ரசம் தண்ணியாக மாறிச்சு. நீங்கள் இதெல்லாம் வந்து படைப்புகள் மேலே அவருக்கு அதிகாரம் இருக்குங்கிறத நீங்கள் சரியான வழியில் புரியணும். ஏன் உங்களுக்கு புரியல, இந்த அற்புத அடையாளம் மாத்திரம் இல்லை, அந்த படைப்புகளை வந்து அவர் சொல்லும்போது கேட்குது. அவர் தான் ஆளுகை உள்ளவர், அவர் அதிகாரம் உள்ளவர். அவருடைய அதிகாரத்தை நீங்கள் திரும்பி நீங்கள் கவனிக்கலைன்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது. இது வந்து நம்ம வெறும் ஏதோ இயற்கைக்கு மாற ஒரு அற்புதம் செஞ்சாருங்கிற அற்புதம் மாத்திரம் இல்லை. அதில் அவர் எவ்வளவு சர்வ அதிகாரம் உள்ளவராக எல்லா படைப்புகளையும் சொல்லுபடி கேட்குதுன்னா, அவர் எவ்வளோ ஆளுக. சூரியனை வந்து உதயாமல் இல்லைன்னா நிற்கிது. மேகஸ்தம்பத்தை கீழே வா, மக்களுக்கு கீழே வேணால் வருது. அக்கடி ஸ்தம்பம் இரவு ஃபுல்லாக அக்கடி ஸ்தம்பமாக நில்லுன்னா நிற்கிது. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். இது தேவனுடைய சர்வ வல்ல ஏகாதிபத்தியத்தில் அவர் சர்வத்துக்கு மேலான அதிகாரம் உள்ளவரா, அவர் தான் முழுமையான அதிகாரம் உள்ளவரா. முழு படைப்புகளையும், இந்த படைப்புகளில் பார்த்தீங்கன்னா நம்ம மனிதனை தவிர நம்ம இந்த இதில் பார்த்துட்ருக்கோம். மனித வாழ்க்கையில் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகளையும் போய் பார்க்குறோம். எல்லா விலங்குகளையும் நீ எந்த இடங்களையும் நீ கவனித்து பார்க்கணும். ஒவ்வொரு இடங்களையும் கடவுளுடைய அந்த சிங்கத்தை பாருங்கள். சிங்கம் சாப்பிடும். அதே சிங்கத்தை வந்து உள்ளே தானியில் உள்ளே இருக்கும்போது சாப்பிடன்னு சொன்னார், சாப்பிடாம தான் இருந்துச்சு. அதே கோரப்பசியிலேருந்து அவனுடைய
அந்த போர் வீரர்களை தூக்கி போடும்போது 4 பேர்த்தி குடும்பத்தை எலும்பு நொறுக்கி உடனே சாப்பிட்டுச்சுன்னு பார்க்குறோம். இதே தீங்கிறது அது வந்து படைப்பு தான். தீ பார்த்தீங்கன்னா எரியுது. நான் சாத்ராக் மேசாக் நேபாத்தியாக உள்ளே போடுறாங்க, யாருக்கும் ஒன்றுமே ஆகலை. தலைமுடி கூட கருகலை. இது வெறும் அற்புதம் மாத்திரம் இல்லை, எல்லா படைப்புகள் மீது அவர் அதிகாரம் உள்ளவர். அதே தீ வந்து அவங்கள உள்ளே போய் லைட்டாக போகிறாங்க, அவங்களுக்கு சின்ன அந்த அனல்லே அடித்து அவங்க எரிஞ்சு தாகுறாங்க. அப்போது இந்த அளவுக்கு தேவனுடைய மகத்துவத்தையும் வல்லமையும் நம்ம வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்க்கும்போது கடவுள் எல்லா படைப்புகள் மீது சர்வ அதிகாரம் உள்ளவராக இருக்கிறாரு. இப்போ நீங்கள் தனி மனித வாழ்வில் நீங்கள் அதே எடுத்து பாருங்கள். நீங்கள் எடுங்க ஒரு ஆள் தனி மனித வாழ்வில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 17:24 28 வரைக்கும் படிங்க. இதில் மாத்திரம் இல்லை, நீங்கள் வந்து நீங்கள் நிறையா பேசலாம். படைப்புகள் சொன்னால் நிறைய வேதத்திலேருந்து எவ்வளோ உதாரணங்கள் எடுத்துகிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம நம்முடைய மனித வாழ்க்கையில் அவர் எவ்வளோ அதிகாரம் உள்ளவர்னு பாருங்கள். 28 வரைக்கும் தேவன் ஆளுகிறார்னா இல்லைன்னா அவர் தேவன் மற்ற மனிதர்களாலேயோ வேறு எதனாலேயோ ஆளப்படணும். கொஞ்சம் யோசிங்கன்னா தேவன் ஆளுகிறான்னு சொல்கிறோம், அவர் தேவன் ஆளுகிறார் இல்லை அப்படிங்கிறத நம்ம சிந்தனைக்கு கொண்டு வந்தோன்னு சொன்னால் ஏதோ உலகம் இயங்குது மனிதன் செய்கிறான்னா அப்போ ஏதோ ஒன்றால் அவர் ஆளப்படணும், இல்லைன்னா அவர் அதிகாரம் இல்லாதவராக இருக்கணும். தேவன் ஆளுகிறார்னு எப்படி சொல்ல முடியும்? படிங்க ஒரு ஆள். உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தான் மனிதனை தோன்ற பண்ணாரு. மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. 28 படிங்க. 28 படிங்க. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு போதும் உங்களுக்கு, அவருக்குள் அசைகிறோம், இருக்கிறோம், பிழைக்கிறோம். அவருக்குள்ளதான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். இப்போது தனி மனித வாழ்க்கையில் அவர் எவ்வளோ அதிகாரம் உள்ளவர்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ நீங்களும் நாங்களும் இருக்கிறோம். இந்த முழு உலகத்தில் ரட்சிக்கப்பட்டவருக்கா எல்லா மனிதனும் கடவுள் ஆளுகையை விட்டு செய்யக்கூடிய பெரிய வீராதி வீரனோ பெரிய சூரனோ கிடையாது. அவருடைய ஆளுகைக்குள்ளே தான், அவருடைய முழுமையான ஆளுகைக்குள்ளே தான் அவன் இருக்கிறான். அப்போ அந்த ஆளுகைக்குள்ளே இருக்கிறாருங்கிறத அதான் உங்களுக்கு சொன்னேன். மனிதன் எவ்வளோ கலகம் பண்ணாலும் தேவனுடைய ஆளுகையை விட்டு போகலைன்னு நம்ம சொன்னேன். இப்போது நிறைய சம்பவங்கள் உங்களுக்கு வேதத்துலேருந்து உங்களுக்கு சொல்லலாம். சில காரியங்களை நான் சில சம்பவங்களை உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன். இப்போ அகாஸ்வேர் ராஜா இருந்தார். அங்கே யார் இருந்தார்னா அன்றைக்கி யூதர்கள் அடிமைப்பட்டிருந்தாங்க. அங்கே அன்றைக்கி பாபிலோன் தேசத்தில். அங்கே யார் அகாஸ்வேர் தான் ராஜாவாக இருந்தார். அங்கே வஸ்தி ராணியாக இருந்தார். வஸ்தி யாருன்னா நேபுகாத் நேச்சாரோடைய பேத்தி. நேபுகாத் நேச்சாருங்கிற மிகப்பெரிய மாபெரும் சாம்ராஜ்யத்தில் அவனுடைய மயன்தான் நம்ம பெல்சாத்சார் நம்ம கூட படிச்சிருக்கோம். பெல்சாத்சார் ராஜா, அவளுடைய மகள் தான் வஸ்தி. அந்த வஸ்தி யாருன்னா அகாஸ்வேருக்கு மனைவியாக இருந்தா. அன்றைக்கி அகாஸ்வேர் ராஜு அங்கே சூசான் அரண்மனையில் மிகப்பெரிய கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற முக்காவாசி இந்தியாவிலேயே அவனுடைய இந்திய தேசத்தில் கூட அவன் ஆட்சி இருந்தது. அன்றைக்கி ஆண்ட மன்னன் அன்னைக்கு வஸ்தி அங்கே இருக்கும்போது என்ன நடக்கும்னா உலகத்தில் அன்னைக்கு யூதர்கள் மீட்கப்படணும், யூதர்கள் விடுதலை அடையணும், யூதர்கள் ரட்சிப்பை பெறணும். அன்னைக்கு யூதர்களுடைய எல்லா குலத்தையும் அழிக்கக்கூடிய எல்லா விதமான அந்த ஆகான ஒரு திட்டம் போடும்போது அந்த திட்டத்திலேருந்து காப்பாற்றப்படணும்னு சொன்னால் சாதாரணமாக அன்னைக்கு வஸ்தி இருந்தால் முடியாது. ஏன்னா வஸ்தி இன்றைக்கி இஸ்ரேல் ஜனங்கள் அவ்வளோ கோவம் உள்ளவர். அப்போ அந்த வஸ்தி உள்ள இடத்துல வேறொரு ராணி மரணம். அவள் யாருன்னா யூதனாக இருக்கிற எஸ்தரே அந்த இடத்துல ராணியாக வரணும். இது ஏதோ எஸ்தர் அங்கே அடிமைப்படும் போது அவர் அழகாக இருந்தால் அதனால் அங்கே அவர் சில காரியங்கள்னால அவளுக்கு அவகாசம் கிடைச்சது கிடையாது. நீங்கள் அந்த அதிகாரம் முழுவதும் படித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்கள்லையும் அங்கே தேர்வு செய்கிறவங்களிருந்து அங்கே உள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஆள்கிட்டையுமே கடவுளுடைய கிருபை கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு படிச்சுட்டே இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல எஸ்தர் அங்கே ராணியாக வரணும்.
யூதர்களுடைய அழிவிலிருந்து மீட்கப்படணும். அந்த மீட்கப்பட்ட யூதகலத்திலிருந்து மேசியாவாய கர்த்தர் உள்ள அந்த ரட்சகராக வரணும்னு சொன்னால் அங்கே எஸ்தர் ராணியாக மாறணும்னு சொல்கிறது தேவனுடைய சித்தம். ஆனால் மனிதனுடைய சித்தம் என்னென்னா அந்த இருக்கிற யூதர்களை பூரா அழிக்கணுங்கிறது அவங்களுடைய முக்கியமான திட்டம். அன்றைக்கி வஸ்தியாக இருந்த வஸ்தியை தள்ளி எஸ்தரை ராணியாக்குறாரு. இது சாதாரணமாக நடந்த எதேச்சிய திட்டம் இல்லை. நீங்கள் இந்த அதிகாரங்கள்லாம் நீங்கள் சரியாக வஸ்தியை ஏன் வந்து அன்றைக்கி தள்ள, அதுக்கு ஒரு காரணம். அவங்க அன்றைக்கி சொல்லப்பட்ட காரணம் என்னென்னா வஸ்தியை வந்து அன்றைக்குள்ள ராஜாக்கள் வந்து எல்லாருமே அவர் ராஜா வந்து ஒரு பெரிய விருந்து செய்கிறாரு. தன்னுடைய மனைவி வந்து எவ்வளோ அழகு உள்ளவள் எவ்வளோ சௌந்தரியம் உள்ளவர்னு சொல்லி அங்கே இருக்கிற வந்திருக்கிற உலகத்திலிருந்து வந்திருக்கிற பிரதானிகளுக்கு முன்பாக அவர் ராஜ வஸ்திரம் ஜலிச்சு அங்கே அவளுடைய தலை கிரீடியெல்லாம் போட்டு வந்து நிற்க சொல்கிறாங்க. ஏன்னா இவ யாருன்னா ஏபகத்தோச்சர பேத்தி, பெரிய அவள் ஆல்ரெடி பெரிய லெவலில் வளர்ந்தவள். இவன் என்ன சொல்கிறா, இவங்களுக்கு முன்னாடி நான் வந்து தன்னால் வந்து நிற்க முடியாதுன்னு சொல்லி மறுக்கிறேன். இது வந்து சாதாரணமாக நடந்த நிகழ்வு அல்ல. அப்படி அவள் சொல்லப்படணும். அவள் அந்த ராணி பட்டத்திலேருந்து அவள் தூக்கப்படணும். அது எஸ்தர் ராணியாங்கிறது சாதாரண சம்பவம் கிடையாது. தனி மனித வாழ்வையில் தேவன் எப்படி வல்லமையாக செயல்படுகிறாங்கிறத நீங்கள் ஒவ்வொரு சம்பவத்திலேருந்து நீங்கள் இந்த அதிகாரம்லாம் படித்தா தான், இந்த அதிகாரம் முழுவதும் படிங்க. அந்த அதிகாரத்தில் எப்படி தேவன் அந்த இடத்துல செயல்பட்டு அந்த இடங்களை அப்போ பார்த்தீங்கன்னா சும்மா எதாச்சியாக படிப்பார். நீங்கள் கவனிச்சிங்கன்னா இதே அந்த அகாஸ்வர் ராஜா மன்னன் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் கவனிங்க. அகாஸ்வர் மண்ணை வந்து ஒரு நைட்டில் தூக்கம் இருக்காது. தூக்கம் இருக்குமா போய் அந்த நாள் குறிப்புகளை போய் படிப்பாங்க. நாள் குறிப்பில் படிக்கும்போது அன்னைக்கு இருக்கும்போது அந்த அவருக்கு வந்து முருகதகாயங்கிற அவருடைய சித்தப்பா அவர் வந்து ஒரு நேரம் வந்து இவர் ராஜாவோட உயிரை காப்பாற்றிருப்பார். அந்த ராஜாவோட உயிரை காப்பாற்றுறவருக்கு ஏதாவது நீ வெகுமதி கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட புஸ்தகத்தில் பார்த்து கேட்குறாரு. உடனே இந்த சம்பவம் நடக்குது. நீங்கள் இந்த சம்பவத்தெல்லாம் கோர்த்து நீங்கள் சரியான வழியில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கடவுளுடைய சித்தம் எப்படி நிறைவேறி யூதர்களுடைய வம்சம் எப்படி மீட்கப்பட்டுச்சு, எப்படி காப்பாற்றப்பட்டுச்சு. அவங்க எப்படி அந்த முழு உலகத்திலையும் யூதர்களை கொல்லன்னு சொல்லி சட்டம் எழுதிட்டாங்க. ஆகான் மூலமாக எல்லா ஜனங்களுக்கு எழுதி உலகத்தில் இருக்க எந்த யூதர் உயிரோடு இருக்கக்கூடாது எழுதி கொடுத்தாச்சு. அந்த யூதர்கள்லாம் காப்பாற்றப்படணும்னு சொன்னால் எஸ்தர் அங்கே அந்த இடத்துல ராணியாக வரணும். இது தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்தை மீறி மனிதர் எவ்வளவோ திட்டம் போட்டாங்க. எல்லா திட்டமும் தவிடுபடியாகி அந்த ஆமான் யாருக்காக தூக்கு செஞ்சு வச்சுன்னா அந்த தூக்குலேயும் கொலை செய்யப்பட்டான். இது சாதாரணமாக நடந்த நிகழ்வு அல்ல. கடவுளுடைய அனாதி தீர்மானத்தினால, அதாவது இதை நீ கவனிக்கிறீங்களா கவனிக்கலான்னு தெரியல, ஒவ்வொரு காரியங்களிலையும் தேவனுடைய சர்வ ஏகாதிபத்தியத்தை நீங்கள் சரியான வழியில் இன்னமும் நீங்கள் சரியான வழியில் புரியலை விளங்கலைன்னு சொன்னால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் அதை பலப்படவே முடியாது. சர்வ ஏகாதிபத்தியன்னு சொன்னால் ஒவ்வொரு மனித வாழ்க்கையில் நீங்கள் பிரித்து நீங்கள் இதெல்லாம் பிரித்து யோசிச்சு பார்க்கணும். அப்போ இவங்க வாழ்க்கையில் செயல்படும் என் வாழ்க்கையில் எப்படி செயல்படுறான்னு சொல்லி இப்போ தானியேலுடைய வாழ்க்கையில் நம்ம சொல்கிறோம். அதே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பெல்சாசார் என்னென்னா செஞ்சார். அவர் எவ்வளோலாம் உயர்த்தும் போது அந்த இடங்களில் கடவுள் தானியேல் மூலமாக எவ்வளோ அழகாக அங்கே அறிவிப்பை கொடுத்தாரு. அவங்க திட்டத்தெல்லாம் இப்படி மாற்றினார். அங்கே அவர் பெல்சாசாரோட திட்டம் அங்கே நிறைவேறலை. நீங்கள் நல்லா ஒன்று கவனிங்கன்னா ஆதியாமத்தில் மனிதனுடைய சிந்தனையை மாற்றுறாரு, மனிதனுடைய சித்தத்தை மாற்றுறாரு, மனிதனுடைய எண்ணத்தை மாற்றுறாருங்கிறதுக்கு சின்ன உதாரணம். இப்போது ஆதியாமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முத நிம்ரோத்து மன்னன் வர்றான். நிம்ரோத்துங்கிற ஒருத்தன் வர்றான். அவன் தான் 11ஆம் அதிகாரத்தில் ஆதியாமத்தில் அவன் தான் விக்கிரக வழிபாட்டுக்கு ஆரம்பித்தவன். உலகத்திலேயே முதல் விக்கிரக வழிபாடுன்னு கொண்டு வந்தவன் இந்த நிம்ரோத்து மன்னன் தான். அந்த நிம்ரோத்து தான் தன்னுடைய தாயோடு சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றவன் தான். இன்றைக்கி நம்ம அந்த ஏசப்பா குழந்தை வச்ச மாதிரி போட்டாலும் இன்றைக்கி சித்தரிக்கப்பட்டிருக்க கும்பிடுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஏன் கும்பிடக்கூடாதுன்னா நிம்ரோத்துக்கும் நிம்ரோத்துடைய தாய்க்கும் பிறந்த அந்த குழந்தையத்தான் அவங்க தெய்வமாக வழிபட்டாங்க. அது தெய்வ குழந்தைன்னு சொல்லி உருவாக்கி விட்டான். அப்படி உருவாக்கி வளர்ந்த அந்த நிம்ரோத்து தான் கடவுள் சித்தம் என்னன்னா அந்த முழு உலகத்திலையும் முழு தேசங்களாக பிரிக்கப்படும், முழு தேசங்களாக வளரும்னு சொல்லும்போது அப்போ நிம்ரோத் என்ன சொல்கிறான், தன்னுடைய முழுமையான சித்தத்தையும் எல்லா ஜனங்களையும் ஒன்று நினச்சி நம்மளாம் ஒரு பெரிய கோபுரம் கட்டி நம்ம இங்கே வாழுவோம். ஒரு ஆள் எடுங்க, ஆதியாமம் எடுங்க, 11ஆம் அதிகாரம் எடுங்க, 3-4 படிங்க. ஒரு ஆள் ஆதியாமம் 3-4 படிங்க, 11ஆம் அதிகாரம். மனிதனுடைய சிந்தனையை பாருங்கள், மனிதனுடைய எப்படி சிந்திக்கிறான் அப்படிங்கிறத பாருங்கள், கடவுளுடைய திட்டத்தையும் படிங்க. இதில்
ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனம் படிங்க. அப்பொழுது அவர்கள் 11:3 ஆமாம் படிங்க. ஆதியாகமம் 11:3-4. அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தையும் அளாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று யாருங்க கடவுளுக்கு மகிமை உண்டாம். இதோடைய அர்த்தம்லாம் நிறைய நீங்கள் சும்மா சாதாரணமாக தமிழில் மொழிபெயர்த்து போட்டிருக்காங்கன்னா இதோடைய அர்த்தம் எப்படின்னா, தன்னுடைய மகிமைப்படுத்த தன்னுடைய மேன்மைக்காக கடவுளை விட்டுட்டு தன்னுடைய ராஜ்யத்துக்காக அவன் ஏற்படுத்துகிறான். பேர் விளங்க பண்ணுவோம், சாதாரண வார்த்தைலாம் அது கிடையாது. அவன் என்ன செய்கிறான், தான் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க நினைக்கிறான். அப்போ கடவுள் நினைக்கிற திட்டத்தை கடவுளை பார்த்துறா. 8-9 படிக்கிறாள். அப்படியே அதே இதில் கடவுளுடைய திட்டத்தை பாருங்க. அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். யாரு இவங்க என்ன நினைச்சாங்க, பெரிய வானால கோபுரம் கட்டி நம்ம அந்த உலக ராஜ்யத்துல பெரிய நம்மளால காம்பவுண்ட் நினைச்சா. அவங்க இவ்வளவு பெரிய சிந்தனை சிந்திக்கிறாங்க. ஆனா கடவுளுடைய சிந்தனை எப்படி மாறிச்சுன்னு பாருங்க. நிரலியா தான் ரொம்ப செட்டு பண்ணிட்டு இருப்போம். நிரலியா இங்க வாப்பா. நிரலியா இங்க வா. அம்மாட்ட வச்சுக்க. நிரலியா இங்க உட்காருப்பா. உட்காந்துங்க, அமைதியாக உட்காரணும் சரியா. இப்போ அந்த நீங்க எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. சத்தியத்தை எவ்வளோ பெரிய அது உண்மையான சத்தியத்தை தனி மனித வாழ்க்கையில் இவங்க எவ்வளோ ராஜ்யத்தை எப்படி ஸ்தாபிக்க நினச்சாங்க, கடவுளுடைய சிந்தனை எப்படி அதை எப்படி மாற்றி போட்டு இவங்க சிந்தித்தது ஒன்று, கடவுள் எப்படி திட்டத்தை மாற்றுறாருங்கிறத நீங்கள் அதில் சரியாகவே புரியணும். அதே தான் நீங்கள் நல்லா இதில் பார்த்தீங்கன்னா யோசேப்பு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தெரியும். யோசேப்பை குறித்து நல்லா தெரியும் உங்களுக்கு. யோசேப்பு தெரியும். யோசேப்பு யாக்கோபுக்கு செல்ல பிள்ளையாக வளர்ந்தவர். செல்ல பிள்ளையாக வளர்ந்த யோசேப்பு அங்கே எல்லா மகிமையோடு அவருக்கு அதிக புது புது வஸ்திரங்களோடு வளர்க்கப்பட்ட அந்த யோசேப்பு அவரை அவர் சகோதரால் வெறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட போகிறாங்க. அவங்க கொலை செய்ய இருக்கிற அவங்களுடைய திட்டம் என்னென்னா, ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் முன்னாடி எல்லாத்தையும் நம்மளை நம்மளுடைய உரிமையெல்லாம் பறிக்கிறான், நம்மளோட பெரிய ஆளாக இருக்கிறான், அப்பா அவர் மேலே தான் அதிகமான பாசமாக இருக்கிறான்னு சொல்லி மற்ற எல்லா சகோதரர்களும் சேர்ந்து 11 பேர் சேர்ந்து கொல்ல போகிறாங்க. கொல்ல போகும்போது அங்கே கொண்டு போகல, தேவன் அவங்க சிந்தனையை மாற்றுறாரு. குழியில் போட்டு கொல்ல போகும்போது அங்கே எகிப்தியரை வர வைக்கிறாரு. இஸ்மவேலுடைய குடும்பம் வருது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு கொல்றதை விட அவனை அந்த ஊருக்கு கடத்தி விட்டோம்னா பரவாயில்லைன்னு சொல்லி அவனை கொல்லாமல் கடைசியில் அவங்க கையில் விற்க வைக்கிறார். அவர் விற்க வச்சு எங்கே போகிறாரு, இஸ்மவேல் எகிப்து தேசத்துக்கு போகிறாரு. எகிப்து தேசத்துக்கு போய் நீங்கள் இந்த இதை நீங்கள் எப்படி உணர்றீங்கன்னு பாருங்கள். மனிதனுடைய சிந்தனை சித்தம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதில் கடவுள் எப்படி செயல்படுறாருங்கிறத நீங்கள் கவனிங்க. கடவுள் எப்படி செயல்படுறாருன்னா, மனிதன் தன்னை கொண்டு அதை எப்படி ஒன்றுமில்லாமல் ஆக்கணும்னு நினச்சான். ஆனால் கடவுள் அவனை உயிரோடு வச்சு மறுபடியும் அவனை எகிப்து தேகத்துக்கு போகிறதுக்கு வச்சார். கடவுளுடைய சித்தம் என்ன இருந்ததுங்கிறத நீங்கள் அந்த பின்னாடி நாட்களை தான் பார்க்க முடியும். இப்போது அவரை கொண்டு போய் எகிப்து தேசத்தில் பெரிய உயர் அதிகாரியாக வைக்கிறார். ஆனால் இவங்க என்ன நினச்சாங்க, கொல்ல பார்த்தாங்க. இவர் எகிப்து தேசத்துக்கு அங்கே போகிறார். ஆனால் கடவுளுடைய வார்த்தை இது இன்றைக்கி நடந்த திட்டம் இல்லை. யோசேப்பே பிறக்கலை, யோசேப்பே உருவாகலை. ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்லை. ஆபிரகாமுக்கு குழந்தையே பிறக்கலை. கடவுள் ஆபிரகாம் என்ன சொன்னார், உன்னுடைய சந்ததி, அவர் குழந்தையே இல்லை, உன்னுடைய சந்ததி அந்நிய தேசத்தில் போய் 400 வருஷம் அந்நியரை சேவிப்பாங்க, அந்நியர் தெய்வத்தில் அவங்க சேவிப்பாங்க, பின்னாடி திரளான பொருட்களோடு நான் திரும்பி வர பண்ணுவேன். ஒரு ஆள் எடுங்க, 25 அதிகாரம், ஆதியாகமம் 25 அதிகாரம் எடுங்க. ஏன்னா இவ்வளவு ஒரு மகிமையை நீங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் தனி மனித வாழ்க்கையில் அவர் எப்படி செயல்படுகிறார் அப்படிங்கிறத நீங்கள் புரியாத உங்கள் வாழ்க்கையில் எப்படி செயல்படுறான்னு தெரியும். 25 அதிகாரம் 12லேருந்து 16 வரைக்கும் ஒரு ஆள் படிங்க. அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. சாராளுடைய அடிமை பெண்ணாகிய எகிப்து
தேசத்தாளான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரனாகிய இஸ்மவேலின் வம்சவர்கள். இல்லை 15 ஆதியாம் 15 ஆ இல்லை 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 1 நிமிஷம் இருங்க. ஆதியாம் 15 12 16. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததி யார்? பாருங்க, ஆபிரகாம் சொல்றாரு, உன் சந்ததி யாருக்கு? ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்லை, இப்போ குழந்தையே பிறக்கல. அப்ப சொல்றாரு, யார்கிட்ட? ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். போதும். அடுத்து அதிலே 16 அதே இதில் 16 அதிகாரம் 1 வசனம் படிங்க. அப்புறம் 16 1 அதில் 16 அடுத்த அதிகாரம் வாங்க 1 வசனம் படிங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதது. போதும் பாருங்க, ஆபிரகாமுக்கு மனைவிக்கு சாராவுக்கு பிள்ளையே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் பிள்ளை பிறக்கல. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ஆபிரகாமுக்கு 15 அதிகாரத்தில் வாக்கு கொடுக்குறாரு. யார்? உன் சந்ததி அந்நிய தேசத்தில் போய் 400 வருஷம் அந்நிய தேசத்தால் சேவிப்பாங்க. அங்கே வந்து அவங்க கஷ்டப்படுவாங்க, அவங்க கொடுமைப்படுத்தப்படுவாங்கன்னு சொல்லி எப்போ 15 அதிகாரத்தை சொல்கிறாரு. அப்போ வரைக்கும் ஆபிரகாம் பிறக்கலை. சரி, அப்போதைக்கு ஈசாக்கே பிறக்கலை. நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க? முதல்ல இருந்து இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்கள் என்ன யார்? புரியுதா உங்களுக்கு? அது தெரியுதா? நீங்கள் கவனிக்கிறீங்களா? அதை அவருடைய வாழ்க்கையில் பிறக்கலை. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஈசாக்கு வரணும். ஈசாக்குலேருந்து யாக்கோபு வரணும். யாக்கோபுக்கு 12 சகோதரர்கள் பிறக்கணும். அந்த 12 சகோதரர்கள் யோசேப்பு அடிமைப்படுத்தப்படணும். அந்த யோசேப்பு அடிமைப்படுத்தப்பட்டு எங்கே போகணும்? அவன் வந்து எகிப்து தேசத்துக்கு விற்கப்படணும். வாங்க, நல்லா கவனிச்சிங்கன்னா, அந்த யாக்கோப்பு மூலமாக யோசேப்பு இப்படி வந்து சகோதரர்களால், கொஞ்சம் கவனிங்க, யோசேப்பு அவருடைய சகோதரர்களால், சொந்த சகோதரர்களால் வந்து வெறுக்கப்படணும். வெறுக்கப்பட்டு ஒரு எகிப்து தேசத்தில் வந்து அவர் கொண்டு போய் அடிமையாக விற்கப்படணும். அவர் அங்கே விற்கப்பட்டு அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கணும். அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தால் தான் இவங்க இருக்கிற உங்களுடைய சொந்த ஜனங்களை அங்கே அழைச்சிட்டு போக முடியும். கொஞ்சம் புரியுதா உங்களுக்கு? எதனால் வந்து அவர் போய் அங்கே போய் யோசேப்பு போனார் சொல்லுங்கள்? யோசேப்பு ஏன் வந்து அங்கே போனார்? இப்போ சொல்லுங்கள், யோசேப்பு ஏன் அவர் வந்து அங்கே போய் அவருக்கு அங்கே பிரதம மந்திரி ஆகணும்? ஆண்டவர் சித்தம். என்ன சித்தம்? நம்ம இப்போ படித்தது என்ன சித்தம்? அதில் இப்போ யோசேப்பு ஏன் வந்து அங்கே போகணும்னு கேட்குறேன். இப்போ நம்ம இந்த அதிகாரம் படித்தோம். ஏற்கனவே ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. ஏன் வந்து யோசேப்பு அங்கே அடிமையாக போகணும்? ஏன் வந்து அந்த தேசத்துக்கு அங்கே போகணும்? அவர் இப்போ நம்ம என்ன படித்தோம்? ஆதியாமத்தில் 15 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, 400 வருஷம் உன்னுடைய சந்ததி வந்து அங்கே அடிமைப்படுத்துன்னு சொல்கிறாரு. யோசேப்பு சந்ததி, யோசேப்பு அந்நிய தேசத்துக்கு எகிப்து தேசத்துக்கு போனாத்தேன் அவருடைய சொந்த ஜனங்கள் அங்கே போவாங்க. அவங்க ஜாதியாக பெருகுவாங்க. அங்கே பெருகி 400 வருஷம் அங்கே எகிப்து தேசத்தில் வாழும்போது அங்கே இருக்கிற பிரச்சனை வரும். அந்த 400 வருஷத்துக்கு பின்னாடி அவங்க மிகுந்த பொருளோடு திரும்பி வரணும். இது தேவனுடைய வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் தான் யோசேப்பு வந்து மேலே சகோதரர்களுக்கு கோவப்படுறாங்க, அவங்கள கொலை செய்ய போகிறாங்க. இதன் அடிப்படையில் தான் அந்த இடத்துல வந்து கடவுள் இஸ்மவேல் அனுப்புகிறாரு. இஸ்மவேல் மூலமாக எகிப்துக்கு கொண்டு போகிறாரு. அங்கே எகிப்தில் அவர் போய் அங்கே பிரதம மந்திரி ஆகிறாரு. பிரதம மந்திரி ஆகி அங்கே இருக்கிற எல்லா 7 தேசத்துக்கும் அவர் மிகப்பெரிய பொருள்களை சேர்த்து வச்சதுனால பஞ்சம் பொழைக்க இங்கேருந்து இவங்களை அழைச்சிட்டு போகிறாரு. யார் போகிறா? இஸ்ரவேலுடைய முழு குடும்பமும் 70 பேர் போகிறாங்க. யார் யார்? யாக்கோவுடைய பிள்ளை 12 பேர், அவங்களுடைய சந்ததியை சேர்ந்த 70 பேர், முழு குடும்பமாக 70 பேர் அங்கே எகிப்துக்கு போகிறாங்க. இந்த 70 பேர் தான் 430 வருஷம் 400 வருஷம் கடவுள் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படி 400 வருஷம் அங்கே அடிமையாக இருந்து 25 லட்சம் ஜனங்களாக அங்கே எகிப்து தேசத்துலேருந்து மறுபடி பழைய தேசத்துக்கு வர்றாங்க. இது யாருடைய திட்டம்? தேவனுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் தான்
அங்கே யோசேப்பு அங்கே போகிறாரு. இப்போ யோசேப்பு கேட்கலாம்ல, கிடையாது. 25 லட்சமும் இஸ்ரவேல் ஜனங்கள் தான். அவர் எல்லா இடங்களையும் சொல்லும்போது என்னுடைய சொந்த குமாரன், என்னுடைய குழந்தைகள், என்னுடைய குமாரன். இஸ்ரவேல் ஜனங்க இந்த 70 பேர் தான் 430 வருஷம் கழிச்சு அவங்க 25 லட்சம் ஜனங்களாக வெளியில் வர்றாங்க. அடிமையாக இருந்து சேவிப்பாருங்க. கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தை யார் சொல்கிறாரு? உன்னுடைய சந்ததினா ஆபிரகாம் சந்ததி யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் தான். இது என்னென்னா சாதாரணமாக யோசேப்பு அவங்க சும்மா சாதாரணமாக கோவப்படல, எதேச்சியாக அவங்கள கொண்டு விற்கலை, எதேச்சியாக எகிப்து தேசத்துக்கு போகலை. இப்போ யோசேப்பு கேட்கலாம், நீங்கள் நல்லா உங்கள் வாழ்க்கையில் கவனிக்கும் போது நல்லா கவனிங்க. யோசேப்பு கேட்கல, நான் நல்லா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தேனே, என் வாழ்க்கையில் நான் வந்து எந்த குறையில்லாமல் வாழ்ந்தேனே, எனக்கு ஏன் இவ்வளோ பாடு, ஏன் இவ்வளோ துன்பம், ஏன் இவ்வளோ உபத்திரம் கேட்கலாம்ல. எனக்கு ஏன் கடவுளே, நான் வந்து உண்மையாக தானே வாழ்கிறேன். உண்மையாக வாழும்போது நான் கடவுளுக்கு உண்மையாக பக்தியாக வாழ்ந்தவன். அன்றைக்கி அவனை அங்கே எகிப்து தேசத்துக்கு போகும்போது அவனுக்கு எவ்வளோ போராட்டம் இருக்குது. அங்கே போத்திபார் மனைவி அவளை குற்றஞ்சாட்டுறா, அவளை கொண்டு போய் ஜெயிலில் கொண்டு போய் அடைக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி அவர் வந்து அங்கே அவ்வளோ பெரிய உபத்திரத்துலேயும் கஷ்டத்துலேயும் அங்கே வாழ்கிறாரு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையும் நல்லா யோசிச்சு பார்க்குறீங்களா? இப்போ நான் கடவுளை தேடுறேன், கடவுளை விசுவாசிக்கிறேன், கடவுளை நான் விரும்பி தானே தேடுறேன். எல்லா இடங்களையும் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறேன், கடவுள் சொல்கிற எல்லா விதமான ஆராதனைக்குள்ள கலந்துக்கிறேன், கடவுளுக்கு நான் தொடர்ச்சியாக கடவுளை வேண்டுறேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் இப்படியான சோதனைகள் எனக்கு ஏன் நடக்குது, ஏன் இப்படியான உபத்திரங்கள் நடக்குது? எனக்காவது நம்ம வாழ்க்கையில் யோசிச்சு பார்த்துருக்கோமா? தேவனுடைய சித்தம் அந்த இடத்துல சொல்கிறாரு. யோசேப்பு சொல்கிறாரு, யோசேப்பு 50:20 சொல்கிறாரு. என்ன படிக்கிறாரு? ஆதியாகமம் 50:20 படிங்க. என்ன சொல்கிறாரு யோசேப்பு? அவருக்கு இன்றைக்கி வந்து நம்ம எல்லா இடங்களையும் பார்க்குறோம். நம்மளுடைய வாழ்க்கையிலும் எதிர்காலத்தை குறித்து இன்றைக்கி பயம், என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு கஷ்டம், ஏன் இவ்வளவு நெருடல், ஏன் என் வாழ்க்கையில் இன்றைக்கி இவ்வளவு கடவுள் உதவி செய்வே நம்பிட்டு இருந்தேன், கடவுளை என்ன காப்பாற்றுவான்னு நம்ம ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை? ஒவ்வொரு நாளும் நீங்கள் கவனித்து பார்க்குறீங்களா? ஏன் எனக்கு இவ்வளவு குழப்பம், ஏன் நெருக்கப்படுகிற வாழ்க்கை? இன்றைக்கி ஊராருடைய கேலி பேச்சு, இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ மக்களோடைய இன்றைக்கி நம்ம அந்த அதுக்கு ஆளாகிறோம். நீ எல்லாமே ஏன் நீங்கள் என்னைக்காவது நீ கேட்டிருக்கீங்களா? நம்ம கேட்கலாம். ஆனால் யோசேப்பு சொல்கிற அந்த வார்த்தையை கேளுங்க. 50:20 நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் இன்னைக்கு வெகு ஜனங்களை காக்கும்படி தேவன் எனக்கு நன்மை செய்தார். அல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு தேவனுடைய சித்தம் அவருடைய ஆளுகை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு என் வாழ்க்கையிலையும் இதே மாதிரி குழப்பமும் இதே மாதிரி எதிர்காலத்தை குறித்த இந்த சிந்தனைகளோடு கேட்கும்போது அன்றைக்கி யோசேப்புக்கு அவ்வளவு போராட்டமும் அவ்வளோ விரக்தி இருந்திருக்கலாம். அன்றைக்கி யோசேப்பு சொல்கிறாரு, தேவன் ஆளுகை உள்ளவரா யோசேப்பு மூலமாக முழு தேசமும் ஆண்டவர் சித்தத்தின்படி அங்கே எகிப்து தேசத்துக்கு போகணும். புரியுதா உங்களுக்கு? அந்த தேவனுடைய அனாதி சித்தத்துக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்த யோசேப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே தான் மோசேயை குறித்து கேட்கலாம். நீங்கள் மோசே வந்து நல்ல இன்பமாக அங்கே இருக்கிற அரண்மனையில் அவருடைய பார்வன் குமாரத்தினுடைய பிள்ளையாக வளர்ந்து எல்லா புத்தியிலையும் ஞானத்திலையும் எல்லா விதமான கீர்த்திலையும் வளர்ந்த ஒரு நல்ல ஒரு அபிஷேகம் சொல்ல முடியாது, நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மோசே ஏன் வந்து அவன் 40 வருஷம் வனாந்தரத்தில் போய் அவன் ஆடு மேய்க்கணும்? ஆடு மேய்ச்சி அவன் 40 வருஷ காலங்கள் அவன் கேட்கல, நான் ஏன் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து எனக்கு ஏன் இப்படியான மோசமான நிலக்க? கடவுள் இந்த உலகத்தில் இந்த வனாந்தரத்தில் அவனை இந்த முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் வழி நடத்தும்படியாக மீட்கும்படியாக அவனுக்கு தேவையான எல்லா விதமான பொறுமைகளையும் எல்லா தாளந்துகளையும் அவனுக்கு கற்றுக் கொடுத்து பயிற்றுவிக்கிறான். அந்த காலங்களில் அந்த வனாந்தரத்தில் அந்த 40 வருஷ காலங்களில் கடவுள் அவனுக்கு ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்துக்கிட்டே வர்றார். நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு நாட்களும் வாழ்க்கையில் கேட்குறோம். இப்போ உங்கள் வாழ்க்கையில் இப்போ இன்னைக்கு பாவ வழிகளில் இருக்கிற ஜனங்களுக்கும் பாவத்தினுடைய கோரத்தில் இருக்கிற ஜனங்கள் மீட்கப்படவும் நரக ஆக்கணிக்கு சென்று கொண்டு இருக்கிற மக்களுடைய அந்த ரட்சிப்பை குறித்தும் இன்றைக்கி மீட்கப்படவும் இந்த நமக்கு இன்றைக்கி பூமியில் வாழ்க்கையில் ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையில் நியமிக்க ரசிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நம்ம கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பு என்ன கொடுத்துருக்கு? ஏன் நம்மளுக்கு இவ்வளவு வித சூழ்நிலையான இந்த இவ்வளவுதான ஒரு வனாந்தர வாழ்க்கை எனக்கு ஏன்? உங்களுக்கு எனக்கு ஒரு சித்தத்தோடு தான் தேவன் நடத்துகிறார். தேவன் சர்வ ஆளுகை உள்ளவரா? யோசேப்பு வாழ்க்கையில் நல்லா கவனிச்சிங்கன்னா
யோசேப்பு கேட்குற எத்தனையோ கேள்வியை தார்மீகம் அவர் கேள்வி கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அவனுடைய எல்லா கேள்விக்கு எதிர்காலத்தில் இருந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு தேவனுடைய சித்தத்தை ஏன்னா எந்த இடத்துலையுமே எதேச்சியம் நடக்கலைங்கிறத நீங்கள் கவனிக்கிட்டே வரணும். ஒவ்வொரு இடங்களையும் இப்போ நம்ம படிக்கிற சத்தியத்தில் நீங்கள் எதுவுமே எதேச்சியம் நடக்கலை. வாக்கு எப்போ கொடுத்துருக்கு? ஈசாக்கு பிறக்கலை. புரியுதா உங்களுக்கு? ஈசாக்கு பிறக்கலை, யாக்கோவு பிறக்கலை, அவங்களுடைய குழந்தை சந்ததி வரல. அவனுக்கு குழந்தை பிறக்குமே அவனுக்கு தெரியாது. போது ஆபிரகாமுக்கு சாராளுக்கு வயசாயிடுச்சு, அவளுக்கு குழந்தை பிறக்குமே நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை தான் இருக்காங்க அவங்க அன்னைக்கு வரைக்கும். ஆனால் அப்போ சொல்கிறாரு, உன்னுடைய சந்ததி 400 வருஷம் மிகுந்த திரளான சந்ததி அங்கே போவான்னு சொல்கிறார். அந்த சித்தம் நிறைவேறணும்னா யோசேப்பு அடிமையாக எகிப்து தேசத்துக்கு போகப்படணும். அங்கே அவன் போனால் தான் இவனுடைய சொந்த குடும்பத்தை மறுபடியும் அங்கே அழைச்சிட்டு போக முடியும். கடவுள் சொன்ன 400 வருஷம் அந்த தேசங்களில் எல்லா அவங்களையும் சேவித்து அவங்க வாழ்ந்து அதிலிருந்து அவன் கடவுளை அறிந்து கொள்ள முடியாது, திரும்பி வரணுங்கிறது தேவனுடைய சித்தம். அவர் போட்ட திட்டத்தை எந்த மனிதனையும் மாற்றவோ அதை மீறவோ கவிழ்க்கவோ முடியாதுங்கிறத நீங்கள் ரொம்ப தெளிவாக திட்டமாக நீங்கள் புரிஞ்சுட்டே வரணும். உங்களுடைய வாழ்க்கையில் இதுக்கு எல்லா விசுவாச வாழ்க்கையில் நடக்கிற இது தான். மோசே வாழ்க்கையில், நோவா வாழ்க்கையில் நீங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக ஒவ்வொரு வாழ்க்கையை ஆராய்ஞ்சிங்கனாலும் அவர் எவ்வளோ சர்வ ஆளுகை உள்ளவராங்கிறது நல்லா தெரியும். ஏன் அவர் எல்லாம் மேன்மை விட்டு வந்தால் நம்ம தெரியும். இப்போ என்னுடைய வாழ்க்கையிலேயும் இந்த உபத்திரவ அனாந்திர வாழ்க்கை ஏன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவர் சித்தத்துக்கு நம்மளை பயன்படுத்துறதுக்காக அவர் ஆளுகையை விட்டு நம்ம போகலை. அவர் ஆளுகைக்குள்ளே தான் இருக்கோம். அவர் சித்தத்துக்குள்ளே நம்ம பயன்படுத்த தான் இந்த நம்மளுடைய எல்லா விதமான உபத்திரமாக இருக்கட்டும், நன்மையாக இருக்கட்டும், நம்மளுக்கு மேன்மையாக இருக்கட்டும், நம்மளுக்கு இருக்கிற வாழ்க்கையில் கிடைக்கிற ஆசீர்வாதமாக இருக்கட்டும், எல்லாமே அவர் சித்தத்துக்கு செய்ய தான். யோசேப்புக்கு அவனுக்கு அந்த இடத்துல மோசமான ஒரு பாதிப்புக்குள்ளே ஆனான். அதே நேரத்தில் அவனுக்கு மேன்மையும் கிடைச்சது. பிரதம மந்திரி ஆனான். அவன் எல்லாமே பிரதம மந்திரி ஏன் ஆனால் அந்த இடத்துல அவன் பிரதம மந்திரி ஆனால் தான் 7 வருஷம் கடவுள் சொல்கிறார், 7 வருஷம் நீங்கள் வரப்போகிற 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது, அடுத்த 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது. அதனால் முன்னாடி வர 7 வருஷத்துக்கு நீ என்ன பண்ணுற, ஒரு பெரிய தானிய கிடங்கு சேர்த்து வை. இந்த 7 வருஷத்தில் உனக்கு 7 வருஷத்துக்கு பின்னாடி வர 7 வருஷத்துக்கு நான் விளைச்சலை இந்த 7 வருஷத்தில் உனக்கு கொடுக்குறேன். அதையெல்லாம் நீ புத்தியில் ஞானமாக அவங்களுக்கெல்லாம் சொல்லி உன்னுடைய அறிவுனால அந்த தானிய கிடங்கெல்லாம் சேர்த்து வைன்னு சொல்லும்போது, இந்த யோசேப்பு தான் பெரிய தானிய கிடங்காக கட்டி அன்றைக்கி எகிப்து தேசத்தில் தான் எல்லா உலகத்தில் இருக்க எல்லா ஜனமும் தானியத்துக்காக கையேந்தி நின்றாங்க. அன்றைக்கி அவர்னால தான் அந்த தேசமே போச்சு. அப்போ கடவுள் அந்த இடத்துல அவர் உயர்த்துறது நோக்கம் இருக்குது. ஏன் உயர்த்தணும்? அப்போது இப்போ இவங்களுக்கு இஸ்ரவேல் தேசத்தில் அன்றைக்கி யாக்கோபுக்கு தானியம் இல்லை, அவங்களும் வாங்க போகணும். தானியம் வாங்கத்தான் முத அங்கேயே போகிறாங்க. அவங்க நம்ம சம்பவம் அப்படி தான் ஆரம்பிக்குது. அதன் அடிப்படையில் தான் அவங்க அதுக்கு பின்னாடி முழுமையாக உன்னை நான் இந்த குடும்பத்தை நான் காப்பாற்றுறேன்னு சொல்லி அவருடைய குடும்பத்தில் அவர் அழைச்சிட்டு போய் அங்கே வைக்கிறார். இது சாதாரணமாக எதேச்சையாக நடக்கலை. இது ஏற்கனவே கடவுள் போட்ட அனாதி தீர்மானத்தின் அடிப்படையில் அந்த சம்பவம் நடக்குதுங்கிறத. ஏன்னா எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு வாழ்க்கையில் இப்போ நீ செய்கிறோம், இன்றைக்கி நான் செயல்படுறோம், இன்றைக்கி நம்ம இந்த சர்ச்சுக்கு வர்றோம், நம்ம இன்றைக்கி ஒரு வேலைக்கு போகிறோம், எதுக்குமே சும்மா எதேச்சியாக நம்ம வாழ்க்கையில் நடக்கலை. சர்வ வல்ல தேவனுடைய அனாதி தீர்மானமும் அவருடைய முன்னறிவும் நம்மளை சரியான வழியில் நடத்துது. நம்ம இன்றைக்கி கீழ்ப்படியாதவனா, முரட்டாட்ட உள்ளவனா, நம்ம இன்றைக்கி எல்லா இடங்களையும் நம்ம சுய சித்தமும் சுய விருப்பமும் செய்கிறவங்களாக இருக்கலாம். ஆனாலும் அவருடைய ஆளுகையை விட்டு எந்த மனிதனும் விலகவோ அவருடைய திட்டத்தை மாற்றியமைக்கவோ எந்த சூரனோ எந்த மனிதனும் உலகத்தில் யாருமே முடியாது. ஏன்னா அவர் சர்வவல்ல ஏகாதிபத்தியம் உள்ள சர்வவல்ல ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 139 ஒரு ஆள் எடுங்க. அவர் சொல்கிறாரு சங்கீதம் 139 கடவுளுக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில் எது நடக்கலைன்னு சொல்கிறாரு. சங்கீதம் 139 எடுங்க. சங்கீதம் 139 1லேருந்து 8 வரைக்கும் படிங்க. ஒரு ஆள் கொஞ்சம் வேகமாக படிங்க, சீக்கிரம் முடிக்கலாம். பாருங்க, கடவுளுக்கு இந்த வசனங்களை படிக்கும்போது கொஞ்சம் கவனமாக படிங்க. இந்த வசனம் படிக்கும்போதே கடவுள் எல்லாமே என்னென்ன தெரியும்னு சொல்றாரு. என்னென்ன தெரியும் பாருங்க, படிங்க. நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும், என் நாவின் சொல் பிரவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். நல்லா பாருங்க, நான் எங்க உட்காந்துருக்கேன், இப்போ நான் எங்க நிற்கிறேன், இப்போ நான் எந்த இடத்துல இருக்கிறேன், எல்லாமே கடவுளுக்கு தெரியும். நான் என்ன பேசுகிறேன். இன்னொன்று வார்த்தை சொல்கிறார் பாருங்க,
நீ என்ன பேச போகிற வார்த்தை எனக்கு தெரியும். அடுத்த வார்த்தை என் வாயிலேருந்து என்ன வார்த்தை வரும், இப்போ அதை பேச போகிறீங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். அவர் தெரியாமல் எது நடக்காது. நான் படுத்திருந்தாலும் தூங்கினாலும் எல்லாமே தெரியும். என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாய் இருக்கிறது. 7ஆம் வசனம் பாருங்க. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? நீ உம்முடைய பார்வைக்கு மறைவா, நீங்க உலகத்துல எல்லா இடங்களையும் ஆவியா நிறைந்திருக்கிற சர்வவல்ல தேவனுக்கு மறைவான எங்க போவேன்? அதை சொல்றாரு பாருங்க, எங்க போக முடியும்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும், நான் எவ்வளவு பெரிய வானத்துக்கு ஏறினாலும் நீ அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் கீழே அண்டர் கண்ட்ரோல பாதாளத்தில் படுக்கை போட்ட நீ அங்கேயும் இருக்கிறேன். நான் விடியற் காலத்தில் செட்டில் சமுத்திரத்திலே கடையாந்திரங்களே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாக இருக்கும். இரவு கூட அப்போதைக்கு வெளிச்சமாக தெரியும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாக இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என் உள் இந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். அது பாருங்கள், அடுத்த வசனங்களை ஸ்டேட் பண்ண பாருங்கள். எங்கேயுமே நான் மறைக்க முடியாது. உலகத்தில் நான் கடலுக்குள்ளே போய் எவ்வளோ பெரிய கீழே அடியாளத்துக்குள்ளே போனாலும் அங்கே இருக்கிறீங்க. வானாதி வானத்துக்குள்ளே எங்கே போய் ஒளிஞ்சாலும் அங்கே இருக்கீங்க. பூமிக்குள்ளே எவ்வளோ பெரிய அந்த பாதாளத்தில் போய் நான் குழி தோண்டி பதுங்கி குழி போட்டு நான் படுத்திருந்தாலும் அங்கேயே நீங்கள் இருக்கீங்க. உலகத்தில் உங்களுடைய ஆவிக்கு மறைவனை எங்கேயுமே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல பாருங்க, நீர் என் உள்ள இந்திரியங்களை கை கொண்டிருக்கேன், தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்படிய உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். அப்புறம் சொல்கிறார் பாருங்க, நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாக இருக்கவில்லை. தாயின் கருவில் நான் ஒரு எறும்பு உருவாகிறதுக்கு முன்னாடி எனக்கு அது உனக்கு மறைவாலாம் இல்லை. எப்படி என்னென்ன ஒரு எப்படியெல்லாம் என்னுடைய ஒவ்வொரு உறுப்பு எப்படி உருவாச்சு, அந்த உருவானது உமக்கு மறைவாலாம் நடக்கலை. உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. 16ஆம் வசனம். என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே, வார்த்தையெல்லாம் கவனிங்களே, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய வார்த்தையாகிய பரிசுத்தமுள்ள வேதாகம கடவுள் கொடுத்த இந்த வார்த்தை சொல்லுது. கடவுளுடைய வார்த்தை இந்த பூமியில் எல்லா மனிதனுடைய எல்லா நினைவுகளையும் அவர் அறிந்திருக்கிறார். எல்லா யோசனைகளும் தெரியும். என் வாழ்வில் நடக்கிற எல்லாமே தெரியும். நான் என்ன சிந்திக்கிறேன்னு தெரியும், என்ன செய்ய போறேன்னு தெரியும், என்ன செய்வேன்னு தெரியும். எனக்கு யார் என் மனைவியாக வரணும், யார் கணவனாக வரணும், எனக்கு எந்த குழந்தை பிறக்கணும், என்ன வேலை செய்ய போகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும், எல்லாமே சர்வவல்ல தேவனுக்கு மறைவாக நடக்காது. எல்லாமே அறிந்தவர்னு சொல்லும்போது, எல்லாமே அறிஞ்சிருக்கான்னு சொல்லும்போது என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்? இப்போ என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நடக்குது, எல்லாமே தெரியும்னு சொன்னால் அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறோம்? நான் அவருக்கு கணக்கு கொடுக்கணும். நான் ஒரு கணக்கு கொடுக்கணும். என்னை வாழ்க்கையில் நடக்கிற எதையுமே மறைக்க முடியாது. எல்லாத்தையும் என்னை வச்சு வெப் கேமரா வச்சு பார்த்துட்ருக்கார். நான் கடவுளுக்கு தெரியாமல் இதெல்லாம் செஞ்சுறேன், நடிக்கிறேன், ஏமாத்துறேன், இப்படிலாம் யோசிக்கிறேன், இப்படிலாம் சிந்திக்கிறேன், இப்படியெல்லாம் இவனை மறைமுகமாக ஏமாத்துறேன், இப்படிலாம் திருடுறேன், இதெல்லாம் நான் செய்கிறேன்னு சொன்னாலும் உன்னுடைய செய்கிற எல்லா காரியங்களும் ஒருத்தர் பட்ட வெளிச்சமாக பெரிய கேமரா வச்சு உன்னை படம் பிடிச்சிட்ருக்காரு. உன் வாழ்க்கையில் நீ செய்கிற எதையுமே நீ மறைக்க முடியாது. உன்னுடைய சிந்தனை தெரியும். அவர் சொல்கிற வார்த்தையை கவனிங்க. நீ சிந்திக்கிற தெரியும், நீ என்ன யோசிக்கிறேன்னு தெரியும். நீ உன்னுடைய உருவம் வர்றதுக்கு முன்னாடி உன் கருவில் நீ முதல் உருவாருக்கு முன்னாடி உனக்கு தெரியும்னு சொல்கிறார். நீ என்ன ஆவேன்னு சொல்கிறார். இந்த வசனங்களை பின்னாடி நிறைய படிச்சிங்கன்னா இதுக்கு பின்னாடி என்னென்ன செய்வீன்னு எல்லாமே சொல்கிறார். அவர் எதுவுமே அவர் கண்களுக்கு முறைவாக தெரியாதுன்னு சொன்னால் அப்போ நான் அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ எனக்கு கணக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு நீ கணக்கு கொடுக்கணும். எந்த வழியிலும் நீ என்னை மீறி நீ இல்லைன்னு மறுக்கவோ நான் அது செய்யலைன்னு சொல்லவோ முடியாது. எனக்கு நீ கணக்கு ஒப்புவிக்கணும். சர்வவல்ல தேவனுக்கு நான் கணக்கு கொடுக்கணும். அந்த சர்வவல்ல தேவனை யாருக்கு நிகராக்குவீங்க? நீ கேட்குற அதே கேள்வி ஆண்டவர் கேட்கும்போது, சர்வவல்ல தேவனை யாருக்கு நிகராக்குவேன்? என்ன தேவன் நான் யாரை கடவுளாக்க முடியும்? நம்ம இதில் படித்தோம். யாரெல்லாம் கடவுள் ஆக்குறோம், எதை கடவுள் ஆக்குறோம்? என் வாழ்க்கையில், தனி மனித வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் அவர் அறிந்தவர்னு சொல்லும்போது, இன்னும் கூட இது பார்த்திங்கன்னா தொடர் பிரசங்கமாக தான் இருக்கணும். ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம அதை வர்ற காலங்களும் தியானிப்போம்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலையும் நீங்கள் சரியான வழியில் தியானிக்கணும். என் வாழ்க்கையில் முழு படைப்புகள் மேலே எவ்வளோ அதிகாரம் உள்ளவராக இருக்கிறாரு. தனி மனித வாழ்க்கையில் என்ன நிறையா சொல்லணும், நிறையா காரியங்கள் நீங்கள் வந்து பிரித்து பார்க்கணும், உங்கள் வாழ்க்கையில் உணர்ந்து பார்க்கணும். என் வாழ்க்கையில் எல்லா இடங்களையும் ஆண்டவர் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, இந்த நம்ம படித்த 40ஆம் சங்கீதத்தில் எல்லா இடத்துலையும் யாருக்கு என்ன நிகராக்குவேன்னு கேட்குறார். ஒவ்வொரு இடங்களையும் இன்றைக்கி நீ எப்படி ஒரு கல்லையும் மண்ணையும் நீ கடவுளாக்குவ, ஒரு தச்சான் செய்கிற அந்த ஏசாயா 40 படித்து முடிக்கலாம். ஒரு எடுங்க 40 அதிகாரத்தை எடுங்க. ஏசாயா 40 அதிகாரம் படித்து கூட முடிக்கலாம். ஏசாயா 40:12 நான் படிக்கிறேன். அவருடைய மகிமையை சொல்கிறார் பாருங்கள், நல்லாவே படிக்கிறேன். தண்ணீர்களை ஏசாயா 40 அதிகாரம் பக்கம் 845 பழைய ஏற்பாட்டில், தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஞானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோலும் மலைகளை தராசாலும் மிதித்தவர் யார்? கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்து அவருக்கு போதித்தவன் யார்? தமக்கு அறிவை உணர்த்துதலும் தம்மை நியாய வழியில் உபதேசிக்கவும் தமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும் தமக்கு வேகத்தின் வழியை அறிவிக்கும் அவர் யாரோட ஆலோசனை பண்ணினார்? இதோ ஜாதிகள் ஏற்றசாலில் தொங்கும் துளி போலவும் தராசிலே படியும் தூசி போலவும் எண்ணப்படுவார்கள். இதோ தீவுகளை அவர் அணுவை போல தூக்குகிறார். நீங்கள் இந்த வசனங்கள்லாம் கவனிக்கும் போது பாருங்களேன், சொல்கிறாரு ஜாதிகள் ஏற்றச்சாலில் தொங்கும் துளி போலனா. ஏற்றச்சாலில் ஒரு சாலில் இருக்கிற தண்ணி, அவ்வளோ பெரிய சாலில் ஒரு சொட்டு தண்ணி போல தான் உலகத்தில் இருக்கிற மொத்த ஜனங்களாம். உலகத்தில் இருக்கிற மொத்த ஜனங்களும் ஒரு தண்ணி துளி போல. உலகத்தில் இருக்கிற மொத்த மனிதனை என்ன சொல்கிற, தராசில் இருக்கிற தூசு, தராசில் இருக்கிற தூசு வந்து எடை போடும்போது அதை கன்சிடரே பண்ண மாட்டோம். தூசு இருக்கிறத அழுக்கு தொடச்சிட்டுலாம் அது எடை போட மாட்டாங்க, அது ஒரு வெயிட்டாக கணக்கு பண்ண மாட்டாங்க. அந்த தூசு போல் நீ இருக்கிற நீ எனக்கு எவ்வளோ ஒரு நீ வந்து ஒன்றும் இல்லாமல் இருக்கிற. லீபனோன் எரிக்கும் விறகுக்கு போதாது. லீபனோனுங்கிறது மிகப்பெரிய அன்னைக்குள்ள வனாந்திர காடு. அது சொல்கிறாரு, அதில் உள்ள மிருக ஜீவன்களும் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எந்த மிருக ஜீவனும் பழியை செலுத்த முடியும், பழியும் பத்தாது. ஜகல ஜாதிகளும் அவருக்கு முன்பாக ஒன்றும் இல்லை. அவர்கள் சூனியத்தில் சூனியமாகவும் மாயாக எண்ணப்படுகிறார்கள். இப்படி இருக்கிற நீ வந்து, இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நீ வந்து யாரை கடவுளாக நினைக்கிற? இப்படி யாரை நிகராக்குற? இந்த சர்வவல்ல தேவனாய் எனக்கு முன்பாக எதை நீ என்ன நீ வந்து மகிமைப்படுத்துகிற, எதை நிகராக்குற நீ? அடுத்த வசனங்களையும் சொல்கிறாரு. கண்ணான யார்? நம்ம ஒரு செய்கிற ஒரு ஆசாரி இருக்கான். ஒரு ஆசாரி என்ன பண்ணுறான், ஒரு சுரூபத்தை செய்கிறான். தட்டான் வந்து ஒரு பொன் தகட்டால் அதை மூடி அதற்கு வெள்ளி சங்கிலியை பொருத்தி வைக்கிறான். ஒரு சிலையை செஞ்சு அதுக்கு மேலே ஒரு தகட்டால் மூடுறான். அதற்கு கொடுக்க வகையில்லாத உளுத்து போக, இது செய்ய முடியாத, காசு உள்ளவன் இதை செய்கிறான். காசு இல்லாதவன் என்ன பண்ணுறான்னு சொல்கிறாரு, அதற்கு கொடுக்க வகை இல்லாதவன் உளுத்து போகாத மரத்தை தெரிந்து கொண்டு, நல்ல ஒரு மரமாக தெரிந்து கொண்டு, அசையாத ஒரு சுரூபத்தை செய்யும்படி நல்ல ஒரு நிபுணனாக தச்சனை தேடுறான். நல்ல ஒரு மரத்தை செஞ்சு அழகாக ஒரு சிலையை செய்கிறான். அழகாக ஒருத்தன் தங்கத்தாலையும் பொன்னாலையும் ஒருத்தன் சிலை செய்கிறான். ஒருத்தன் மரத்தால், காசு இல்லாதவன் சாதாரண மரத்தால் நல்ல ஒரு அழகாக நேர்த்தி ஒரு சிலையை செய்கிறான். நீங்கள் அறிவீர்களா? நீங்கள் கேள்விப்படவில்லையா? ஆதி முதல் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லையா? பூமி அஸ்திபாரப்பட்டது முதல் உணராதிருக்கிறீர்களா? அவர் யாரு? பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். அதன் குடிகள் வெட்டுக்கிளிகள் போல இருக்கிறார். நம்ம வெட்டுக்கிளி எப்படி இருக்கோ அதே போல தான் இன்றைக்கி இருக்கிற பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் சொல்கிறார். அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி, இந்த வானத்தை சொல்கிறார் ஒரு மெல்லிய திறமல் நமக்கு போர்வை விரிக்கிற மாதிரி விரிக்கிறாரு. அவைகளை குடியிருக்கிறதுக்கான கூடகம் இருக்கிறார். அவர் பிரபுக்களை மாயாக்கி, பிரபுக்களை எந்த வழியிலும் அவர் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தலாம், ராஜ்யத்தை மாற்றலாம், ராஜ்யத்தை மாற்றலாம், எப்படி வேணாலும் அவர் செய்யலாம். ராஜ்யத்தை மாற்ற முடியும், கவிழ்க்க முடியும், உருவாக்க முடியும். அவர் பிரபுக்களை மாயாக்கி பூமியின் நியாயாதிபதிகளை அவாந்தரமாக்குறார். அவர்கள் பார்த்தீங்கன்னா இறந்த பின்னாடி, அவங்க ராஜ்யம் போன பின்னாடி அவங்க எழும்புறதில்லை, மறுபடியும் அவங்க வர்றதில்லை, அவங்க மறுபடியும் உருவாகிறதில்லை, உதைக்கப்படுவதும் இல்லை, அவருடைய அடிமலை திரும்ப பூமியில் வேறுவிடுவதும் இல்லை. அதுக்கு நீங்கள் நிறைய உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், மேதிய பெர்சிய ராஜ்யம், அலெக்சாண்டர் ராஜ்யம், நீங்கள் பாபிலோன் ராஜ்யம், இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எந்த ராஜ்யம் முடிய வரல. இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? என்னை யாருக்கு நிகராக்குவீர்கள்? இதையெல்லாம் இந்த அண்ட சராசரங்களில் இந்த உலகத்தையும் சிருஷ்டித்தவர் யார்? யார் என்னை நிகராக்குவீங்க? அவருக்கு நீங்கள் நானும் கணக்கு கொடுக்க வேண்டியவங்களாக இருக்கோம். நிறைய நேரங்கள் இருக்கிறனால பின்னாடி நாட்களில் தொடர்ச்சியான காரியங்களை நம்ம தியானிக்க காத்திருக்கோம். இப்போ ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற முக்கியமான